இந்த வியாதி மரணத்துக்கு நேராக போகாது. திஸ் will not lead to death. எப்போ சொல்றாரு? மரித்த பிறகு சொல்றாரு, மரிக்கிறதுக்கு முன்பதாக சொல்ல. சோ வியாதி இருக்கும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்? இந்த வியாதி எனக்கு கிடையாதுன்னு எப்பங்க சொல்லணும்? வியாதி இருக்கும் போது நீங்க சொல்ல பழகணும். எல்லா கிறிஸ்துவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா, 2வது வருகை, அந்த அன்னைக்கு எல்லாருமே எந்திரிப்பாங்கன்னு இருக்கு. அது நிச்சயமாக அது நடக்கும். அதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்க வேண்டாம். டியூரிங் செகண்ட் கம்மிங், டியூரிங் த ஜட்ஜ்மெண்டே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? மரித்தவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எழும்புன்றது வசனமும் இருக்குது, ஆண்டவரும் அதை நிறைய பேசியிருக்கிறார். அதுல டவுட்டே இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுதே உயிர்த்தெழுதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வேதத்துல வந்து தெளிவா போட்டிருக்கு. ஒருத்த மரித்து போயிட்டானா ஏன் அழுறாங்க? நீங்க இந்த ஃபியூனரலுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை அறிந்தவங்க, அறியாதவங்க, வேற மதத்தினர் சேர்ந்தவங்க எல்லாரும் எப்படி அழுவாங்க பாத்துருக்கீங்களா? வாங்க, திரும்ப வாங்க, அப்படிதான் அழுறாங்க. யாரா போங்கன்னு அழுறாங்க. யோவான் புஸ்தகத்துலதான் வந்து ஜீவன் என்ற வார்த்தை, லைஃப் என்ற வார்த்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கான். அப்ப நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 38 டைம்ஸ் லைஃப் என்ற வார்த்தை வந்து ஜான் த காஸ்பல்ல மட்டுமே வருது. வேற எந்த காஸ்பல்லையுமே ஜீவன்ற வார்த்தை வந்து இத்தனை தடவை மென்ஷன் பண்ணல. பைபிள்ல எங்கேயும் இந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணல. தேவனிடத்துல வந்து ஜீவன் தான் இருக்கு, தேவனிடத்துல வெளிச்சம் தான் இருக்குன்னா, அங்க இருந்து மரணம் வர முடியாது, அங்கிருந்து இருளும் வர முடியாது, அங்கிருந்து வியாதி வர முடியாது, எதுவும் அங்கிருந்து வர முடியாது. In the eyes of God, Lazarus is still alive. Lazarus is still alive. அதனால லாசருவை வெளியே வானோடனே அந்த கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்லி அவனை சொல்றாரு, அவன் வெளியே வரான். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க எதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களோ அதை பேர் சொல்லி நீங்க அலைங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. Greetings to you and I welcome you all in the name of our Lord and Savior Jesus. இயேசு நாமத்துல உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். திரும்ப இந்த டியூஸ்டே ஹீலிங் மீட்டிங்ல சந்திப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு வந்து யோவான் 11 இருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வந்து ஜான் 11. ஜான் 11ல வந்து இயேசு கிறிஸ்து வந்து லாசரு உயிரோடு எழுப்புறாரு. ஆனா இந்த லாசரு உயிரோடு எழுப்புறதுல வந்து நிறைய பேருக்கு என்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, இயேசு வந்து பர்பஸ்ஃபுல்லா லேட்டா போயிருக்காரு. லாசரு மரிக்கிறது வந்து இயேசு அலோவ் பண்ணாரு. ஏன்னா அவன் மரிச்சாதான் ஆண்டவரோட மகிமையை காட்ட முடியும் அப்படின்ற சில குழப்பங்கள்லாம் இருக்கு. இதை வைத்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில நேரம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த மாதிரி சில காரியங்களெல்லாம் அலோவ் பண்ணிடுவாரு. எப்படி லாசருக்கே லேட்டா வந்தது மாதிரி நமக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, சில காரியங்களை லேட்டா பண்ணலாம், இல்ல பண்ணாமையே கூட விட்டுறலாம். இது வந்து காட்ஸ் சாவரின் வில், அதாவது அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி பண்றதுனால சில நேரம் வந்து மரணம் வந்துடுது, சில நேரம் வியாதி அலோவ் பண்ணிடுறோம் நம்ம. அதாவது மரணம்னா நான் எப்படிப்பட்ட மரணத்தை பேசுறேன்னா, வியாதி நிமித்தம் வர மரணம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பர்சன் லிவிங் இஸ் ஃபுல் ஏஜ், அதாவது பரிபூர்ணமா வாழ்ந்து வாழ்க்கையில எல்லாத்தையும் என்னெல்லாம் செய்யணுமோ செய்து முடிச்சு நல்லா பிள்ளைகளை பார்த்து அப்படிப்பட்டு வாழ்ந்து போறவங்களை பத்தி நான் பேசல. ஆனா இந்த வியாதி வந்து மறிக்கிறாங்க, ஆக்சிடென்ட் வந்து மறித்து போறாங்க சில பேர். அதாவது அவங்களுடைய டைம் வரதுக்கு முன்பதாகவே, பிஃபோர் தேர் அப்பாயிண்டட் டைம் கம்ஸ், அதுக்கு முன்பதாக மறித்து போறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி காரணம். ஏன்னா லாசரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இஸ் வெரி யங் when he dies. ரொம்ப ஒரு வாலிபனா தான் இருக்கிறாரு. பைபிள்ல வந்து எக்ஸாக்டா அவரோட ஏஜ்லாம் கொடுக்கல. ஆனா ஹிஸ்டாரிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 30 வயசு கிட்ட இருக்கும் அவருக்கு. ஒரு 30ஸ்ல இருந்திருப்பாரு அவரு லாசரோ. அவர் மறிக்கும் பொழுது ப்ராபப்லி a very young man when he first died. ஸோ அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து எழுப்புறாரு. ஸோ நம்ம இந்த இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். முதலாவது யோவான் 11ல 1 to 7 படிப்போம். 1ல இருந்து 16 வரைக்கும் முதல்ல படிப்போம். ஜான் 11 எடுத்துப்போம். அதுல ஃபர்ஸ்ட் 16 verses படிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள்,
ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதுமை எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா லாஸ்ரு என்ற மனுஷன் வந்து மரித்து போறான். சோ இந்த லாஸ்ரு வந்து சில பேக்ரவுண்ட் கான்டெக்ட் கொடுத்துறேன். இந்த லாஸ்ரு வந்து லூக்கா 16:19 ஒரு லாஸ்ரு வருவார், ரிச் மேன் அண்ட் லாசரஸ். அது ஒரு பேரபிள் ஒன்று இருக்கு. அது ஒரு சின்ன கதை வந்து இயேசு சொல்லுவார். ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு வந்து அதுல வந்து ஒரு குஷ்டரோகியா இருப்பான். அவன் மரித்து போவான், மரித்து போய் அவன் பரலோகத்துக்கு போவான். இந்த ஐஸ்வர்யவான் வந்து மரித்து போய் அவன் வந்து நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பேரபிள் இருக்கு. அந்த லாசரஸ் இவன் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த லாசரு வந்து மரியாள் மார்த்தாள், அதாவது மேரி அண்ட் மார்த்தாவோட பிரதர் இவன். ஹி இஸ் நாட் த லெப்பர். அது வந்து ஒரு கதை, அது ஒரு பேரபிள். அது பேரபிள்ல லாசரஸ்னு வராது. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் வந்து என்னன்னா, இயேசு வந்து எங்க இருந்து போனார் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜீசஸ் வந்து இன்டென்ஷனலா அவங்க வீட்டுக்கு போகாம அவனை வந்து மரிக்க அலோவ் பண்ணாரு. ஜீசஸ் இன்டென்ஷனலி அலோவ் லாசரஸ் டு டை பை நாட் கோயிங் ஆன் டைம். இது ரொம்ப ஒரு நிறைய பேர் பேசுற ஒரு காரியம். இன்டென்ஷனலா அவர் போவையில தெரிஞ்ச போல. ஏன்னா அதுக்கு எந்த வசனத்தை எடுப்பாங்கன்னா, அந்த எந்த 6வது வசனத்தை எடுத்துப்பாங்க. அதை கேள்விப்பட்டோன்னா 2 நாள் இன்னும் தங்கிட்டாரு, அதே இடத்துல தங்கிட்டாரு. இயேசு எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா இங்க ஸ்பெசிபிக்கா கொடுக்கல. பட் நீங்க வந்து யோவான் 10:40, அதாவது முந்தின சாப்டர்ல 10:40 போடுங்க. ஜான் 10:40 அந்த வசனத்தை போடுங்க. யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். ஜான் த பேப்டிஸ்ட் வந்து பேப்டிசம் கொடுக்கிற இடம் இது வந்து எங்க போட்டிருக்குன்னா ஜான் 1:28 போட்டிருக்கு. ஜான் 1:28 பெத்தாபாரா அப்படின்ற ஒரு இடம். பெத்தாபாரான்ற ஒரு இடம் வந்து ஜார்டனுக்கு ஈஸ்டர்ன் சைட்ல. அந்த இடத்துலதான் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் வந்து என்ன கொடுப்பாருன்னா ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருப்பாரு, பேப்டிசம் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சோ இந்த இடம் பெத்தாபாரான்றது வந்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜார்டனு. பெத்தனி வந்து எங்க இருக்குன்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜார்டன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அப்பதான் புரியும் ஏன் என்ன நடந்துச்சு அதெல்லாம். ஏன்னா நிறைய நேரம் இதெல்லாம் நமக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் இதெல்லாம் தெரியாதனாலதான் சில வசனங்கள்லாம் புரியாம இருக்கு. எல்லாமே புரியும் பொழுது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ இவர் வந்து பெத்தாபாரான்னு ஒரு இடத்துல இருக்காரு, ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜார்டனு. பெத்தனி வந்து வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜார்டன். வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜார்டன்ல ஜெருசலேம் பக்கத்துல இருக்கு. ஸோ பெத்தாபாரா டு பெத்தனி டிஸ்டன்ஸ் வந்து 1 days ஜேர்னி. ஸோ 1 days ஜேர்னின்ற என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 miles, 15 to 20 miles வச்சுக்கலாம் நீங்க அப்ராக்சிமேட்லா. 15 to 20 milesனா நீங்க கணக்கு பண்ணலாம். ஒரு மைல் வந்து 1.5 கிலோமீட்டர், 1.6 கிலோமீட்டர்ஸ். ஸோ 20 miles 10 கிலோமீட்டர்ஸ்னா 16 கிலோமீட்டர்ஸ். ஸோ 20 milesனா 32 கிலோமீட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர் வந்து ஏசு என்ன பண்ணணும், நடந்து போகணும். ஸோ ஒரு நாள் நடந்து போனோம்னா என்ன ஆகும், ஒரு நாள் ஆயிடும். இப்போ மாதிரி கார்ல போல, நம்ம கார்ல போறோம்னா 1 hourல போகலாம். ஏதாவது பஸ்ல போனாலும் ஒரு 1.5 மணி நேரத்துல போகலாம். பட் நடந்து போறதுனால ஒரு 1 days ஜேர்னி 20 miles அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாள் நடந்து போனாதான் என்ன ஆகும், நடக்கும். ஸோ நல்லா கவனிங்க, 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து வசனத்துல போட்டிருக்கு. இது வந்து எங்க வரும்னா 14வது வசனத்துல வரும். 14வது வசனத்தை போடுங்க. யோவான் 11:17 17th verse போடுங்க. ஜான் 11:17. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். சோ இந்த 4 நாள் அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவன் நியூஸ் வந்து அதுக்கப்புறம் செத்து போய் ஆல்மோஸ்ட் ஒரு 4 days டிலே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். குரோனாலஜிக்கலா பாத்தீங்கன்னா 4 நாள் டிலே எல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். அவன் 4 நாள் இருந்தான், ஆனா இயேசு 4 நாள் டிலே கிடையாது. ஏன்னா என்ன நினைச்சிட்டாங்க, அவன் சிக்கு நியூஸ் வருது, வந்தோடனே இயேசு என்ன பண்றாரு, அவன் சிக்கா தான் இருக்குன்னு தெரியுது. அப்ப சிக்கா இருக்கானா உயிரோட இருக்கிறான், ஆனா சிக்கா இருக்கிறான். ஆனா இயேசு போகாம இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் போறாரு. அப்பனா வந்து என்னது, கிட்டத்தட்ட 4 நாளைக்கு மேல டிலே ஆயிடுச்சு இயேசு போறதுக்குன்னு இருக்கு. கரெக்ட் கிடையாது. நல்லா கவனிங்க. இயேசு கிட்ட வந்து நியூஸ் வருது. எப்போ நியூஸ் வருதுன்னா 3வது வசனத்துல வருது. ஆண்டவரே, நீங்க நேசிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? வியாதியோட இருக்கிறான். the one whom you love is sick அப்படின்னு வருது. 3வது வசனத்துல வருது. வந்த உடனே இயேசு வந்து 4வது வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்களேன். 4வது வசனத்தை படிங்க சிஸ்டர். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இந்த வியாதி வந்து மரணத்துக்கு கிடையாது. தேவனுடைய மகிமை இதன் மூலமாக என்ன பண்ணப்படுது, வெளியே வரப்போகுது. இதுதான் வந்து ஆண்டவர் அங்க சொல்ற பெரிய கருத்து. He's saying this will not lead to death, but the glory of God will be manifested through it. சோ இதை வச்சுட்டு தான் நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வியாதி என்பது தேவனுக்கு மகிமை அப்படின்ட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இயேசு வந்து வியாதி மகிமைன்னு சொல்லவே இல்லை. பட் the glory of God will be manifested through this. ஆனா தமிழ்ல வந்து எப்படி வருதுன்னா, தமிழ்ல அந்த வசனம் எப்படி வருதுன்னா, இது மரணத்துக்கு ஏதுவாக போகாது, மகிமைக்கு ஏதுவாக போகும் அப்படின்ற மாதிரி வருது. இங்கிலீஷ்ல தான் கரெக்டா வருது. சிக்னஸ் இஸ் நாட் unto that but for the glory of God. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சிக்னஸ் இஸ் நாட் ரிவீலிங் காட்ஸ் க்ளோரி. இன்னைக்கு வந்து பாப்புலர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் கிறிஸ்டியன் வேர்ல்டு, சிக்னஸ் தான் காட்ஸ் க்ளோரியை காமிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சிக்னஸ் கேன் நெவர் ஷோ த க்ளோரி ஆஃப் காட். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சிக்னஸ் இஸ் நாட் காட்ஸ் க்ளோரி. எனிதிங் தட் இஸ் க்ளோரியஸ் cannot be so bad as sickness or death. அதாவது மகிமையா இருக்கிற ஒரு காரியம் வந்து வியாதியோ இல்ல மரணமோ இருக்க முடியாது. இன்னைக்கு நம்மளே நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு காரியத்தை வந்து மகிமை அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த காரியம் வந்து மோசமா இருக்கிற காரியத்தை பார்த்து நம்ம மகிமைன்னு சொல்ல மாட்டோம். எந்த காரியம் வந்து அற்புதமா இருக்கோ, ஆச்சரியமா இருக்கோ, மற்றவர்கள் கண்ணுல வந்து உயர்வா இருக்கோ, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மகிமையா இருக்கு. என் வாழ்க்கையில இந்த காரியம் மகிமையா இருக்குன்னு சொல்லுவோம். உங்க ஃபேமிலி லைஃப் எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃபேமிலி லைஃப்ல வந்து நீங்க நல்லா சந்தோஷமா வாழ்றீங்க. நீங்க கணவன் மனைவியா பிள்ளைகளா வந்து எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு பயந்து வாழ்றீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, சமாதானத்தோட இருக்கிறீங்க, செழிப்பா இருக்கிறீங்க. என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களோ, சங்கீதம் 128 சொல்லுவது போல, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது உனக்கு நலமா இருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி கொடுக்கும் திராட்சை கொடியை போல, உன் பிள்ளைகள் ஒளிமர கன்றை போல இருப்பாங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை போல அப்படியே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாரோ வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க, பிரதர் ஹவுஸ் யுவர் ஃபேமிலி லைஃப் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? க்ளோரியஸ் ஃபேமிலி லைஃப். ஐ ஹேவ் அ க்ளோரியஸ் ஃபேமிலி பிரதர். கர்த்தருடைய மகிமை என் குடும்பத்துல இருக்கு பிரதர். we live a glorious life சொல்லுவீங்களா இல்லையா? அப்படிதான் சொல்லுவீங்க. க்ளோரியஸ்னுவீங்க, பிளஸட்னுவீங்க, ஹைலி ஃபேவர்ட்னு சொல்லலாம். நான் ரொம்ப கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஐ எம் ஹைலி ஃபேவர்ட், காட் ஹஸ் பிளஸ்ட் மீ சோ மச் அப்படின்ற மாதிரி நீங்க வர்ணிக்கலாம். ஆனா இதே டெய்லி உங்க வீட்டுல சண்டை நடக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்படி நடக்காது. டெய்லி உங்க வீட்டுல சண்டை நடக்கு. எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கணவருக்கும் சண்டை. பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்க. அதுங்க ஒரு டைரக்ஷன்ல போகுது. கணவர் ஒரு டைரக்ஷன்ல போறாரு, மனைவி ஒரு டைரக்ஷன்ல போகுது. எல்லாம் முட்டிக்கிட்டு தான் நிக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க வெளியே போயிட்டு? கர்த்தருடைய மகிமை பிரதர், என் குடும்பம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுருங்க, கர்த்தருடைய மகிமை பிரதர் அப்படின்னுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சொன்னீங்கன்னா கிறுக்கன்றுவாங்க அவங்கள. வெளியே போய் யார்ட்டையாவது போயிட்டு டெய்லி சண்டை நடக்க கர்த்தரோட மகிமைன்னா, எப்பா எப்படிப்பட்ட கர்த்தர் அவன் கர்த்தரு? குடும்பத்துல சண்டையை உருவாக்குறதா அவன் கடவுளா? இதுதான் கர்த்தரோட மகிமையான்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? சோ இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் நான் சொல்றது கேட்டிருக்கேன். பிரதர், ஆண்டவர் வந்து லாசரோட மரணத்துல வந்து தான் என்ன சொல்றது, அது வந்து ஒரு கடவுள் கர்த்தருக்காக ஒரு மகிமை பிரதர். அவன் வியாதியில இருந்தது கர்த்தருக்காக மகிமை பிரதர் கிடையாது. அப்படி நீங்க இன்டர்பிரட்டே பண்ணக்கூடாது. சிக்னஸ் கேனாட் பி த க்ளோரி ஆஃப் காட். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, த்ரூ தி சிக்னஸ் ஐ வில் பிரிங் அவுட் த க்ளோரி. அப்படின்னா சிக்னஸ் வந்துருச்சு அவனுக்கு, ஏதோ ரீசனுக்கு சிக்னஸ் வந்துருச்சு. ஃபார் சம் ரீசன் இட் ஹஸ் கம். அது என்ன ரீசன் நமக்கு தெரியாது. ஆனா இதை நான் எப்படி மாத்த போறேன்? மகிமையா மாத்த போறேன். இதைதான் அங்க சொல்றாரு. சொல்லிட்டு அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வருது பாத்தீங்களா? எந்த வர்ஸ்ல வருது? 3rd வர்ஸ்ல வருது. இன்ஃபர்மேஷன் வருது. வந்த உடனே அவர் சொல்றாரு, திஸ் இஸ் நாட் unto death but this is to reveal the glory of God. இது வந்து மரணத்துக்கு ஏதுவாக போவது, என்னுடைய மகிமை இதை நான் காண்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து மார்த்தாவையும் அவருடைய சிஸ்டரையும் லாசரையும் மிகவும் நேசித்தான்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல வருது, இன்னும் 2 நாள் தங்கினார் அப்படின்னு வருது. when he heard that he was sick he stayed 2 more days அப்படின்னு வருது. கரெக்டா இல்லையா? when he heard that he was sick he stayed 2 more days வருது. ஆனா இயேசு போய் ரீச் பண்ணும்போது என்ன நியூஸ் சொல்றாங்க அவர்கிட்ட? இஸ் ஆல்ரெடி இன் த கிரேவ் ஃபார் 4 days. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசுக்கு நியூஸ் வருது. ஸோ இப்பதான் மண்டே நியூஸ் வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, மண்டே நியூஸ் வருது.
மண்டே நியூஸ் வந்தோன்னே இயேசு என்ன சொல்றாரு, எப்பா இது மரணத்துக்கு எதுவாக போகாது, இது தேவனுடைய மகிமை இதன் மூலமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 2 நாள் இருக்கலாம்பா, ஒன்னும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு டியூஸ்டே வெனஸ்டே அங்க தங்கிடுறாரு. தங்கிட்டு தேர்ஸ்டே கிளம்புறாரு. ஐ ஆல்ரெடி டோல்டு, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அவர் இருந்த இடம் வந்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜார்டன். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்த அந்த ஏரியா பெர்தாபா அப்படின்ற ஏரியால இருந்து யோர்தானை கடந்து வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜார்டன் பெத்தனி வந்து எருசலேமுக்கு கிட்ட இருக்கு. இட் இஸ் நியர் டு ஜெருசலம், இட் இஸ் நாட் நியர் டு பெர்தாபா. 1 days ஜேர்னி ஆகும். கிட்டத்தட்ட 20 மைல் போகணும், 32 கிலோமீட்டர் போகணும். சரிங்களா? 1 days ஜேர்னி. ஸோ தேர்ஸ்டே 1 day ஃபுல்லா டிராவல் பண்றாரு. போய் ரீச் பண்ணும்போது அப்ப அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, இட்ஸ் ஆல்ரெடி பீன் 4 daysன்றாங்க. அப்பனா அப்ப எப்ப செத்துருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? சும்மா ஒரு யோசிச்சு பாருங்க, எப்ப செத்துருப்பாரு? குவிஸ், பைபிள் குவிஸ், எப்ப செத்துருப்பாரு? 4 நாளைக்கு முன்னாடி செத்துட்டாரு. எப்போ? இயேசுக்கு நியூஸ் வரும்போதே யார் அங்க செத்துட்டா? லாசரு மரிச்சிட்டான். அவங்க அங்கிருந்து கிளம்பும் போதே பாருங்க, அந்த மெசஞ்சர் வந்து கிளம்பும் போது ப்ராபபிளி அவன் உயிரோட இருந்திருப்பாரு. ஆனா மெசஞ்சர் அங்கிருந்து அவர் மெசஞ்சர் வரதுக்கு 1 நாள் ஆகுது இல்ல. மெசஞ்சர் மண்டே காலையிலேயே கிளம்பி இருந்தாலும் அவர் எப்போ வந்து சேர்ந்திருப்பாரு? ப்ராபபிளி லேட் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் தான் வந்து சேர்ந்திருப்பாரு. சீக்கிரம் வந்திருந்தா கூட, இல்ல சீக்கிரம் வந்தா ஆஃப்டர்நூன் வந்திருப்பாரு, இல்லைன்னா ஈவினிங் வந்திருப்பாரு. ஸோ மெசஞ்சர் வரதுக்கு முன்னாடியே வந்து சேர்த்துக்கு முன்னாடியே இறந்துட்டார். ஆனா மெசஞ்சருக்கு இருந்தது பழைய தகவல், சிக்கா இருக்கிறான் தான். ஆனா இயேசுக்கு நல்லா தெரியும் இவர் ஆல்ரெடி என்ன ஆயிட்டாரு, இறந்து விட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஜீசஸ் அ ப்ராஃபட். அவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியா தான் இருந்தாரு. அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. அந்த யாக்கோபோட கிணறுக்கு பக்கத்துல அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறாரு, தெளிவா சொல்றாரு, ஏமா இது உன் புருஷன் கிடையாது, இது இப்போ வாழ்றது உன் புருஷன் கிடையாது, இதுக்கு முன்னாடி உனக்கு ஏற்கனவே நிறைய புருஷங்க இருந்தாங்கன்றாரு. அப்பதான் நம்ம சொல்லுது, நீ தீர்க்கதரிசி அப்படின்றது நம்ம எப்படி நான் என் வாழ்க்கையை பத்தி கரெக்டா சொல்றீங்க நீன்னு. So he knew very well that Lazarus is already dead. இப்போ ஆண்டவர் வந்து இந்த சிச்சுவேஷனை வச்சு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரணும், அதுதான் ஒரு பிளானே. புரியுதுங்களா நம்ம சொல்றது? ஒரு டெட் சிச்சுவேஷன் வச்சு க்ளோரியை கொண்டு வரணுங்க. ஆண்டவரோட பிளானே வேற மாதிரி தான். இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் மறிச்சிட்டாருன்னா அடிச்சு பிடிச்சி ஓடுவோம்ல, சீக்கிரம் போய் சேரணும் அப்படின்னு போவோம். தப்பு கிடையாது, ஏன்னா சீக்கிரம் போலன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபியூனரல் நடத்தி முடிச்சிருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், போய் முகத்தையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க. பாத்திருக்கீங்களா? சரி போய் முகத்தையாவது பார்க்கணும், அதுக்குள்ள பெட்டியை மூடிடுவாங்க, காஃபின் பாக்ஸை மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு பிடிச்சி ஓடுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பிளானே வேற பிளான். அவர் வந்து நம்ம முகத்தை பார்க்கறதுக்குலாம் அடிச்சு பிடிச்சி ஓடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் வேற மாதிரி யோசிப்பாரு. சோ அவர் பாருங்களேன், ஆல்ரெடி அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே பர்பஸ்ஃபுல்லா 2 நாள் வெயிட் பண்றாரு. இன்னும் 2 நாள் போகட்டும், ஒன்னும் அவசரம் இல்லை, ஏன்னா ஒரு பெரிய சத்தியத்தை நான் வெளிப்படுத்த போறேன். ஏன் அவர் வெயிட் பண்ணாரு அப்படின்னா, ஜான் காஸ்பல், அதாவது காஸ்பல் ஆஃப் ஜானே வந்து பாத்தீங்கன்னா அதுல 7 மிரக்கிள்ஸ் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க ஜான்ஸ் காஸ்பல் எடுத்து படிச்சீங்கன்னா 7 மிரக்கிள்ஸ் தான் இருக்கு. ஜீசஸ் பண்ண 7 மிரக்கிள்ஸ் தான் இருக்குது. அதுல வந்து லாசரஸோட ரிசரக்ஷன் வந்து ஜான்ஸ் காஸ்பல்ல மட்டும் தான் இருக்கு, வேற காஸ்பல்ல கிடையாது. நீங்க மத்த காஸ்பல் போய் மத்த சினாப்டிக் காஸ்பல்ஸ்ல போய் பாருங்க, மேத்யூ, மார்க், லூக் வந்து. அது ஏன் சினாப்டிக் காஸ்பல்ஸ் சொல்லுன்னா, நிறைய விஷயம் வந்து சிமிலரா இருக்கும். அதுல மேத்யூ, மார்க், லூக்ல வந்து நிறைய வந்து கோயின்சிடென்சஸ் இருக்கும். அங்க நடந்தது இங்கேயும் நடந்திருக்கும். புரியுதுங்களா? ஆனா ஜான்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நிறைய விஷயம் வந்து மத்த காஸ்பல்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிசரக்ஷன் ஆஃப் லாசரஸ் இருக்காது. அப்புறம் வந்து அந்த 38 வருஷம் பெதஸ்தா குளத்துல படுத்திருக்கான்ல, அது இருக்காது. ஒரே சம்பவம் வந்து எல்லா காஸ்பல்லையும் இருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த 5000 ஃபீடிங் த 5000 தான் எல்லா காஸ்பல்லையும் இருக்கும். ஆனா ஜான்ல வந்து நிறைய வந்து தனித்துவமா இருக்கும். இப்போ வாட்டர் டர்னிங் இன்டு வைன் வேற காஸ்பல்ல இருக்கா? வாட்டர் டர்னிங் இன்டு வைன் கிடையாது. இதெல்லாம் வந்து ஜான்ல தான் இருக்கும். ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா சில காரியங்கள் வந்து ஜான்ல எழுதப்பட்டிருக்குன்னா, ஜான் இஸ் ஆக்சுவலி கன்சிடர்ட் டு பி எ ஸ்பிரிச்சுவல் காஸ்பல். அது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொல்லலாம். மேத்யூ, மார்க், லூக் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் வரும். ஆனா ஜான்ல வந்து நிறைய டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் தான் வரும். பாத்திருக்கீங்களா? அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி யோவான் 14 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். 14 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 அதிகாரம் வரை டீச்சிங்கா இருக்கும். 14, 15, 16 எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுல அது ரொம்ப ஃபேமஸான பகுதி. அது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படி ஸ்டார்ட் பண்ணுவார். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா சிலுவைக்கு போறாரு, ஒரு பெரிய டீச்சிங் கொடுப்பாரு சீஷர்களுக்கு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 16ல சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு, மற்ற இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு, பிலீவர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுவாரு, உலகத்துக்காக ஜெபம் பண்ணுவாரு. இதெல்லாம் எங்க வருது?
14, 15, 16 தான் நிறைய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர. ஸோ ஜான் இஸ் கன்சிடர் டு பி எ ஸ்பிரிச்சுவல் காஸ்பல். ஸோ அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஜான்ல வந்து நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, வெளியே கொண்டு வரார். ஸ்பெசிபிக்லி ஜான் வந்து அதுக்கு தான் எழுதப்பட்டுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஏன் வந்து லாசரோட பகுதி வந்து ஜான்ல மட்டும் இருக்கு, மத்ததுல இல்ல? ஏன்னா லாசரோட பகுதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி. ஆனா வேற எதுலயுமே அது எழுதப்படல. இப்போ வந்து அந்த ஸ்திரீ எவிரோட இதெல்லாம் மத்ததுலாம் வருது, அந்த பிள்ளை எழுந்ததெல்லாம் மத்ததெல்லாம் வருது. ஆனா ஜான்து வந்து லாசரோடது மட்டும் வந்து எங்க வருது, யோவான்ல மட்டும் தான் வருது. சோ ஏன் அப்படின்னா இந்த சம்பவத்தின் மூலமாக, லாசரு உயிர் தெழுதல் மூலமாக ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபலை வெளியே கொண்டு வர்றாரு. புரியுதா உங்களுக்கு சொல்லுது? ஒரு பெரிய பிரின்சிபல்ல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம், ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை வந்து வெளியே கொண்டு வரணும். அதற்காக தான் எதை யூஸ் பண்றாரு அவரு, யோவான் 11 யூஸ் பண்றாரு. ஆமென். சோ இயேசு என்ன சொல்றாரு, 4 நாள் தங்கலாம் அப்படின்ட்டாரு. தங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7வது வசனம் படிங்க. 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நம்ம யூதேயாக்கு என்ன பண்ண போறோம், கிளம்பி போலாம் அப்படின்றாரு. அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர், 7வது வசனம். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க? 8வது வசனம். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். சரிங்களா? அவனுங்க என்ன சொல்றானுங்க, அங்க போனா கல்லடிச்சு கொன்னுருவானுங்க. ஏன்னா ஜுடேயா, ப்ராவின்ஸ் ஆஃப் ஜுடேயா, க்ளோசர் டு ஜெருசலேம். ஹிஸ் டைம், அவர் வந்து எருசலேம்ல போய் தான் என்ன பண்ணணும், காட்டி கொடுக்கப்பட்டு அங்கதான் அவர் என்ன பண்ண போறாங்க, புடிச்சு கொடுக்க போறாங்க. அங்கதான் அவர் வந்து சிலுவையில் அடிக்க போறாங்க. ஸோ ஹிஸ் டைம் இஸ் நியர். ஸோ அவங்க கல்லடிக்க போறாங்க, நீங்க எதுக்கு அங்க போறீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்களேன். 9, 10வது வசனம் படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். ஓகே, அவனுங்க சொன்னதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல புரியறதுக்கு. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா புரியவே இல்லை. அவனுக்கு என்ன சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாரு? நீங்க உங்களை அடிச்சு கொல்ல போறாங்கன்னா ஒண்ணு போலான்னு சொல்லுங்க, போவேண்டான்னு சொல்லுங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அது பகல்ல நடந்தா எப்படி, இரவுல நடந்தா எப்படின்னா, இதை கொஞ்சம் அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டடி பண்ண, இதை உட்காந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது என்னன்னா, அவர் வந்து சிம்பிளா தான் சொல்லியிருக்காரு. நமக்கு தான் புரியாம இருந்திருக்கு. அவர் சிம்பிளா தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள்ல 12 மணி நேரம் இருக்கு. 12 மணி நேரம் வந்து டேயா இருக்குது, 12 மணி நேரம் நைட்டா இருக்குது. சோ பகல்ல நடந்தனா என்ன ஆக மாட்டேன், யூ வில் நாட் ஸ்டம்பிள். இஃப் யூ வாக் இன் த டே யூ வில் நாட் ஸ்டம்பிள். வெரி லாஜிக்கல். நான் பகல்ல வந்து டிராவல் பண்ணேன்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும், விஷன் நல்லா இருக்கும், எல்லாம் வெளிச்சமா நல்லா தெரியும். சோ குழி இருக்குதா, பள்ளம் இருக்கா, மேடு இருக்கான்னு தெரியும். நான் டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும், சேஃபா டிராவல் பண்ணுவேன். ஆனா இரவுல நான் போனா எப்படி இருக்கும், எனக்கு வந்து அந்த விஷன் இருக்காது, லைட் இருக்காது. அந்த காலத்துல ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது, பவர்ஃபுல் டார்ச் லைட்டும் கிடையாது. இரவுல வந்து என்ன இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அன்சேஃபா இருக்கும். சோ இயேசு என்ன சொல்றாருன்னா, இவனுங்க வந்து நீங்க போனீங்கன்னா உங்களை பிடிச்சு உங்களை அடிச்சிருவானுங்கன்னு சொல்றது. அவர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம டேல டிராவல் பண்ணுவோம், நைட்ல போனாதான் அவங்க கிட்ட மாட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றாரு. புரியுதுங்களா? இதை நான் வந்து நான் கொஞ்சம் படிச்சு ரிசர்ச் பண்ணி தான் இந்த இதுக்கே வந்தேன். நானா படிச்சு சொல்றேன். கொஞ்சம் காமெண்ட்ரிஸ் எல்லாம் படிச்சேன், கொஞ்சம் தியாலஜியன்ஸ் எல்லாம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்படிதான் he meant it seems. அதாவது if you travel during the day, chances of getting caught is very less. Why Jesus did not want to get caught? ஏன் இயேசு வந்து பிடிபடக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா, the time is not yet. புரியுதுங்களா? அந்த நேரம் இன்னும் வரல. பாருங்க, இயேசுவை நிறைய இடத்துல வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா இயேசு அங்க எல்லாத்தையும் தப்பிச்சுதான் போறாரு. ஒரு இடத்துல மலையில இருந்து தள்ளி விட பாக்குறாங்க, படிச்சிருக்கீங்களா? they take him to the cliff and try to throw him down the cliff. ஆனா இயேசு டக்குன்னு நழுவி இந்த பக்கம் வந்துருவாரு, மிஸ் ஆகி இந்த பக்கம் வந்துருவாரு. ஏகப்பட்ட இடத்துல வந்து அவர் பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இயேசு ஏன் ஒத்துக்கவே இல்லை அவரு? ஏன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசப்பட்டது நடக்கணும், அது நிறைவேறணும். வாட் வாஸ் prophesied through the prophets, ஏசாயா மற்றும் பல தீர்க்கதரிசிகள் பேசினது வந்து நிறைவேறணும். அது வரைக்கும் அவரோட மரணம் நேரிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவர் மரணம் வந்து சிலுவையில தான் நேரிடணும், not through any other means. His death should be on the cross and not through stoning or other means. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொன்னு வந்து ஏன் இயேசு வந்து இந்த இடத்துல வந்து டேல டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாருன்னா, இயேசுக்கு நல்லா தெரியும் நைட்ல தான் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு. நீங்க நல்லா போய் பாருங்க, இயேசுவை அரெஸ்ட் பண்ண டைம் வந்து நைட்டா தான் இருக்கும். ஏன்னா நைட் வந்து இயேசு வந்து எப்படி வந்து டார்க்னஸ் டெபிக்ட் பண்ணுவார்னா, it is என்னது tool that is used by the enemy to inflict என்னது evil upon him.
ஸோ அதுக்கு அந்த வசனத்தை காமிக்கிறேன். லூக் 22, 52 to 53. லூக் 22 எடுங்க. லூக்கா 22, 52, 53 வசனம். இயேசு அரெஸ்ட் பண்ணும்போது அதை பேசுறாரு. லூக்கா 22, 52, 53. பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் ம், வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் ம், நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் ம், பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் ம், தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ ம். உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது என்றார். இதோ ம். உங்களுடைய வேலை அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கு. திஸ் இஸ் யுவர் அவர் அண்ட் த பவர் ஆஃப் டார்க்னஸ். எப்ப வந்தாங்க இயேசுவை பிடிக்கிறதுக்கு? நைட்டு தான் வரானுங்க, நடுராத்திரி வரானுங்க. அதான் இயேசு சொல்றாரு, எப்ப உன் கூட தான் நான் இருந்தேன், தேவாலயத்துல இருந்தேன், அங்க இருந்தேன், இங்க இருந்தேன். நீங்க டெய்லி என்னைய பாத்தீங்க, என்னோட பேசிட்டீங்க. ஆனா அந்த டைம்ல எல்லாம் நீ என்னைய அரெஸ்ட் பண்ணல. பட் யூ சூஸ் திஸ் அவர். விச் அவர்? தி அவர் ஆஃப் டார்க்னஸ். சோ தட் தே கேன் கம் ஆஸ் அ தீஃப் இன் த நைட் அண்ட் அரெஸ்ட் ஹிம். ஒரு திருடனை போல வந்து, கள்ளனை போல வந்து என்ன பண்ணலாம், பிடிக்கலாம். ஏன்னா திருடனா என்ன பண்ணுவான்? நைட் வருவான். திருடன் பகல்ல வருவான் வீட்டுக்கு, நல்ல வெளிச்சமா இருக்கும்போது வந்து காலிங் பெல் அடிச்சா வீட்டுக்கு வருவான்? வரமாட்டான். நைட் எல்லாம் தூங்கி லைட் எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு என்ன பண்ணுவான்? யாருக்கும் தெரியாம ரொம்ப நைஸா வந்து என்ன பண்ணுவான்? அரசு திருடணுமா திருடிட்டு போவான். சோ தி எனிமி ஆல்வேஸ் கம்ஸ் லைக் அ தீஃப். புரியுதா உங்களுக்கு சொல்றது? பிசாசு எப்ப எப்படிங்க வருவான்? பிசாசு சொல்லிட்டுலாம் வரமாட்டான். பிசாசு நீங்க சொல்லிட்டு வந்திருக்கானா? பிசாசு நீங்க கொம்பு வச்சுட்டு வர பிசாசை தேடிட்டு இருக்காதீங்க. அப்படி சொல்ல. பிசாசுனா பிரச்சனைகள் சொல்றேன். பிரச்சனை சொல்லிட்டு வருதா இன்னைக்கு? அது ஹலோ கிரண் பால், நான் டுடே ஐம் கமிங் அப்படின்னு போன் பண்ணி சொல்லுதா? அப்படி சொன்னாதான் உஷாரா இருப்பேன். சடனா தான் வரான். இது சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நேத்தா நேத்து தான். ஆமா, நேத்து பாத்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் முட்டி, என்னோட லெஃப்ட் நீல பயங்கரமான பெயின், எக்ஸ்க்ரூசியேட்டிங் பெயின். இந்த மாதிரி பெயின் வந்து நான் வாழ்க்கையில அனுபவிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பெயின். என்னோட லெஃப்ட் முட்டி, அதான் நீயை வந்து என்னால மடக்கவே முடியல. நான் என் நீயை வந்து நான் பெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா உள்ள ஏதோ சத்தம்லாம் வருது, கடக்கு முடக்கு அப்படின்னு சத்தம்லாம் வருது. எனக்கு பயம் வந்துச்சு. அடப்பாவி, நம்ம முட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு என் மைண்ட் என்னமோலாம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, அதுதான் பாருங்களேன். வார்த்தையில வந்து எப்பவுமே உள்ள வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா யாருனாலுமே அந்த மாதிரி பயம் வந்துருது. என்னமோ டக்குனு என்னமோலாம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நமக்கு 40 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள முட்டி வலி வந்துருச்சு நமக்கு அப்படின்லாம் யோசிக்குது மைண்ட். பிசாசு பாருங்க எப்படிலாம் போய் சொல்றான் பாருங்க வந்து, உன் மைண்டு போயிடுச்சுன்ட்டு, உனக்கு உன் முட்டி போயிடுச்சுன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி வலி மடக்கு ஒரு நார்மலா மடக்க முடியல. லைட்டா பெண்ட் பண்ணல, என்னது முட்டிக்குள்ள ஏதோ சவுண்ட் வருது, ஒண்ணுமா இப்படி மூவ் ஆகுற மாதிரி இருக்கு, என்னமோலாம் தோணுது. ஐயோ இதாயிருச்சு அதாயிருச்சு. அப்போ டக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு, நீ எதுக்கு அதெல்லாம் யோசிக்கிற? நான் உன்னை சுகமாக்கணும்ல, உன் தலைமுகளால நான் சுகமாக்கிட்டேன். நீ அதை தானே யோசிக்கணும், நீ அதை தானே சிந்திக்கணும். நீ எப்படி வந்து நீ எதை உணர்றியோ, எதை நீ வந்து ஃபீல் பண்றியோ, எதை நீ வந்து பாக்குறியோ அதை நீ உணர்வியா? பிசா சொல்றத விசுவாசிப்பியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உடனே பேசினார். உடனே நான் என்ன பண்ணேன், இதை எப்படி நான் இதை நம்ப முடியும், இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க வீடு வந்து நான் இருக்கிற அபார்ட்மெண்ட் வந்து தேர்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கால் வெடிக்கலாம் லிஃப்ட்ல போகலாம். நான் என்ன சொன்னேன்னா, நான் லிஃப்ட்ல போக மாட்டேன். இந்த முட்டி வலி என்ன பண்ணக்கூடாது, ரூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்பஸ்ஃபுல்லா இன்டென்ஷனலா என்ன பண்ணுவேன்னா, கீழேயும் மேலேயும் போகும்போது என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப்ஸ்ல போவோம். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், முட்டி வலிக்குது கால் வலிக்குதுன்னு என்ன பண்ணுவோம், லிஃப்ட் எடுத்துட்டு தான் போவோம். லிஃப்ட் இஸ் அவைலபிள், வில் கோ பை த லிஃப்ட், எலிவேட்டர்ல தான் போவோம். நான் என்ன பண்ணா பர்பஸ்ஃபுல்லா இல்ல, இது என்னை ஓவர் ரூல் பண்ணக்கூடாது, இது என்னை ஓவர் பவர் பண்ணக்கூடாது, இது என்ன ஆளுகை பண்ணக்கூடாது, இந்த முட்டி வலி எனக்கு கிடையாது, என் தேவன் என்னை சுகமாக்கி விட்டார். நல்லா கேட்டுக்கோங்க. முட்டி வலி சரியானதுனால நான் வந்து படியில இறங்கி போல, முட்டி வலி சரியாயிடுச்சு, அவர் தலைமுறை நான் சரியாயிட்டேன்னு விசுவாசத்துல நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், படி ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்லுது? பை ஃபெய்த் ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். ஐ டிட் நாட் வெயிட் ஃபார் த பெயின் டு லீவ் மீ, பட் பை ஃபெய்த் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். கீழே போகும்போது மேல வரும்போது என்ன பண்ணுவேன், கீழே இறங்கி போவேன், மேலே ஏறுவேன். யூஸ்வலாவே நான் ஸ்டெப்ஸ் தான் எடுப்பேன். யூஸ்வலாவே நான் வந்து மேக்ஸிமம் வந்து எலிவேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸசைஸ் அது. ஏறி இறங்கினா நமக்கு பாடி நல்லா இருக்கும் போது யூஸ்வலா இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டா இருக்கு, எங்கேயோ ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வரேன், டயர்டா வரேன், இல்ல கையில ரொம்ப ஹெவி பேக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா எலிவேட்டர் யூஸ் பண்ணி வருவேன். இல்லைன்னா யூஸ்வலாவே இதை பண்ணுவேன். ஸோ நேத்து என்ன பண்ணேன், இல்ல நான் வந்து எலிவேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் யூஸ் திஸ் பிகாஸ் திஸ் இஸ் அ லைஃப் ஃப்ரம் தி எனிமி. இது பிசாசோட பொய். எனக்கு எப்படி முட்டி வலிக்க முடியும்? ஹல்லேலூயா. எனக்கு எப்படி வர முடியும்? கர்த்தர் என்னுடைய வலிகளை சுமந்தார், அவர் தாமே என் பலவீனங்களை சுமந்தார், நோய்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ இது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏறி இறங்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சுத்தமா வலி போயிடுச்சு.
டோட்டலா இன்னைக்கு சடனா எனக்கே தெரியல, அன்கான்சியஸா. சி, அதான் சொல்றேன்ல, மிரக்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் எஃபர்ட்லெஸ். மிரக்கிள்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்குங்க, நம்ம நினைக்கிறோம் ஒரு அற்புதம்னா வந்து அது ஒன்றும் பயங்கரமா இருக்கும் போல, டமால் டிமின்னு வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு நமக்கு அப்படித்தானே மைண்ட் ஒர்க் ஆகுது, அப்படி இருக்கும் போல. ஆனா நிறைய நேரம் வந்து அற்புதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா தான் நடக்குது. இயேசு கிறிஸ்து வந்து திராட்சரசத்தை வந்து தண்ணியை வந்து திராட்சரசத்தை மாத்துறாரு. டமால் டிமில் அதான் பண்ணாரா? அந்த ஜாடியெல்லாம் பிடிச்சி குழுக்குன்னு குழுக்குனாரா? இயேசு நாமத்துல மாறு. இப்ப நம்ம நல்லா ட்ரை பண்ணிருப்போம்ல, ஜாடியை பிடிச்சி குழுக்குறது என்ன, அப்புறம் அதை ஒருத்த எடுத்துட்டு போவான் பாத்தீங்களா, அந்த சர்வெண்ட், அவன் தலையில கை வச்சு அவனை ஆட்டி இவன் கையை உள்ள உடம்போது அந்த தண்ணியெல்லாம் திராட்சை ரசமா மாறிடணும், கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரேன்னு போட்டு அவனை ஆட்டி, திராட்சை ரசத்தை ஆட்டி, ஜாடியை போட்டு ஆட்டி, அதை பாதி கொட்டி, நம்ம நினைக்கிறோம் இப்படிதான் நடக்கும். ஆனா இயேசு கூலா பண்றாரு அந்த மிரக்கல. தண்ணியை ஃபில் பண்ணிட்டு எடுத்துட்டு போன்ட்டாரு. அவ்வளவுதான். ஐயா, ஒரு ஜபம் பண்ணலையா ஐயா? கொஞ்சம் கையை வச்சு இயேசுவின் நாமத்துல நேரா சொல்லுங்க ஐயா. நீங்க பாட்டு ஊத்துனீங்க, அப்புறம் எடுன்றீங்க, என்னையா பண்றீங்க நீங்க? அப்படித்தானே இருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு யோவான்ல. கையை வச்சு அவர் ஜோம் பண்ணாருன்னா போட்டிருக்கு, எல்லா ஜாடிகள் மேலையும் கையை வைத்து இயேசுவின் நாமத்துல தண்ணீரே நீ மாறி என்று சொன்னார் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. கிடையாது. ஆல் கிரேட் miracles of God are effortless. ஹalleluya. உங்க வாழ்க்கையில நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. பெரிய பெரிய காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா நடக்கும். ஏன்னா அதான் கர்த்தர் செய்றார். கர்த்தர் செய்யறாருன்னா அது ஈஸியா தான் நடக்கும். நம்ம செஞ்சாதான் கஷ்டப்படணும், ஜாடியெல்லாம் போட்டு குளுக்கணும், நம்ம தான் அதெல்லாம் பண்ணணும். ஜாடியை குளுக்குற வேலை அதெல்லாம் நம்ம தான் செய்யணும். குளிக்கிற பாக்கணும், மாறிச்சா இல்லையா, மாறி இன்னும் மாறவே இல்லை, இன்னும் கொஞ்சம் குளுப்போம். இயேசுலாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? So faith is not moving by what you see. இயேசு கிறிஸ்து பாருங்களேன், அந்த மெசஞ்சர் வந்து சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ரிப்ளை பண்ணாரு, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக போகுது. ஆனா ஏற்கனவே அவன் மரித்ததை தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்றாரு, இந்த ஸ்டேட்மெண்ட்டே விடுறாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜீசஸ் வந்து இதை ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அவருக்கு, அவன் செத்துட்டான்ட்டு. அப்போதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்றாரு, திஸ் சிக்னஸ் இஸ் நாட் unto death. இந்த வியாதி மரணத்துக்கு நேராக போகாது. திஸ் will not lead to death. எப்போ சொல்றாரு? மரித்த பிறகு சொல்றாரு, மரிக்கிறதுக்கு முன்பதாக சொல்ல. சோ வியாதி இருக்கும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்? இந்த வியாதி எனக்கு கிடையாதுன்னு எப்பங்க சொல்லணும்? வியாதி இருக்கும் போது நீங்க சொல்ல பழகணும். வியாதி இருக்கும் போது அது வாயில இருந்து வர மாட்டேங்குதுல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வியாதி இல்லாத போது சொல்ல வருது, எனக்கு வியாதி கிடையாது, நான் சுகமாயிட்டேன். வியாதி இல்லாத போது நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வியாதி வந்த உடனே என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அது எப்படி பிரதர் இருக்கும்போது சொல்றது? இருக்கும்போது தான் சொல்லணும், அதுதான் விசுவாசம். வியாதி இருக்கும் போது தான் நான் சுகமாயிட்டேன்னு சொல்லணும், அதுதான் விசுவாசம். வியாதி இருக்கும் போது தான் நான் வந்து கர்த்தருடைய வல்லமையினால நிரப்பப்பட்டிருக்கேன்னு சொல்லணும். வியாதி இருக்கும் போது தான் தழுங்களால் சுகமானேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். சோ இயேசு என்ன பண்ணாரு? 2 நாள் தங்கிட்டு சொல்றாரு, நம்ம வந்து பகல்ல போகணும். ஏன் பகல்ல போகணும்னு சொன்னாரு? நான் சொன்னேன்ல, ஏன்னா அந்தகார சக்திகள் வந்து எப்போ வேலை செய்யுது? ஒன்லி டியூரிங் டார்க்னஸ். அதனால நான் நைட்டு போக மாட்டேன். பிகாஸ் he is protecting himself for his purpose. நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய அழைப்புக்காக நீங்க வந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆண்டவர் வந்து ரெக்லெஸ்ஸா உங்களை வாழ சொல்லவே இல்லை. நிறைய பேர் வந்து ஃபெய்த்தையும் ரெக்லெஸ்னஸையும் வந்து சம்மந்தப்படுத்திட்டாங்க. ரெக்லெஸ்னஸ்னா என்னன்னா, எப்படி சொல்றது? ரெக்லெஸ்னஸ்னா தமிழ்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? அலட்சியமா இருப்பது. அலட்சியமா இருப்பது, எல்லாத்தையும் அலட்சியமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணாகாது பிரதர். God never told to live a reckless life. And the Bible never advocates that. வேதத்துல வந்து நீங்க ரெக்லெஸ்ஸா வாழணுங்கன்னு எங்கேயுமே எழுதல, அலட்சியமா இருங்கன்னு சொல்லல. உங்க பர்பஸுக்காக உங்களை நீங்க காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப இயேசு வந்து பாருங்களேன், எத்தனையோ இடத்துல வந்து அவரை வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா he is protecting himself because his purpose is to go to the cross. அவர் அப்படியே ரெக்லெஸ்ஸா இல்ல, பரவாயில்லப்பா கர்த்தருக்காக நான் அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருந்தாரா? சொல்லவே இல்லை. பவுல் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, பவுல் வந்து ஒரு பட்டணத்துல வந்து அவருக்கு வந்து பர்சிக்யூஷன் இருக்குன்னா, அந்த பட்டணத்துல இருந்து அவர் என்ன ஆயிடுவாரு, உடனே வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். நிறைய இடத்துல இருக்கு. இன்னொரு இடத்துல அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பவுல. உடனே சொல்லுவாரு, நான் வந்து ஒரு ரோம பிரஜை, என்னை எப்படி நீ அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஐம் ரோமன் சிட்டிசன், ஹவு கேன் யூ அரெஸ்ட் மீன்னு அவரு. பரவாயில்லப்பா கர்த்தருக்காக அடி வாங்குறேன் அப்படின்னு சொன்னாரு பவுல். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? பைபிள் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் ரெக்லெஸ்னஸ். பைபிள் இஸ் டாக்கிங் அபவுட் ஃபெய்த்.
அலட்சியத்தை பைபிள் பிரசங்கம் பண்ணல. நிறைய பேர் அலட்சியத்தை வந்து விசுவாசம் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சில பேர் பார்த்திருக்கேன், வியாதியில இருக்கவங்க விசுவாசத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? அதாவது எதுவுமே செய்யணும், ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, மருந்து சாப்பிட்டு விசுவாசத்துல இருக்க விசுவாசம். சரி, விசுவாசத்துல இருக்கீங்கன்னா விசுவாசத்துல நீங்க ஆப்ரேட் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? ஃபெய்த் வந்து அப்படியே வேலை செய்யுதா? தன்னால வேலை செய்யுமா? சொல்லுங்க. ஃபெய்த் தன்னால வேலை செய்யுமா? கிடையாது. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. ரோமர் 10:17 போட்டிருக்கு. விசுவாசம் தேவ வசனத்தினாலதான் வரும் போட்டிருக்கு. சோ வியாதியில இருக்கிறவன் என்ன பண்ணணும்? நான் ஃபெய்த்ல இருக்கேன், நான் விசுவாசத்துல இருக்கேன்னு சொல்றீங்கன்னா, நீங்க வசனத்தின் மூலமாக விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணும்? செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். யூ ஹேவ் டு கீப் ஆக்டிவேட்டிங் யுவர் ஃபெய்த் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். சோ வசனத்தை கேட்கறது மட்டும் பத்தாது, வசனத்தை படிக்கிறது மட்டும் பத்தாது, வசனத்தை பேச வேண்டியதும் அவசியமா இருக்குது. திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்டிவேட் த ஃபெய்த். புரியுதா உங்களுக்கு சொல்றது? விசுவாசத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது பேர் விசுவாசத்துல இல்ல. இந்த பிரச்சனை இந்த ப்ராப்ளம் நான் நிறைய பார்த்திருக்கேன் கிறிஸ்தவர் மத்தியில. அவங்க வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துல இருக்கன்னுவாங்க, இருந்துட்டு சொல்லிட்டு இதுக்கான காரியத்தை செய்யவே மாட்டாங்க. இதுக்கான காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. நான் ஒரு ரீசெண்டா ஒரு டெஸ்டிமோனி ஒன்று படிச்சேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு இந்த டெஸ்டிமோனி. கெனத் ஹேகன் எழுதுறாரு. கெனத் ஹேகன் சொல்றாரு, அவருடைய மகளுக்கு வந்து கண்ணுல வந்து ஒரு கட்டி வந்துச்சான். கெனத் ஹேகனோட மகளுக்கு கண்ணுல ஒரு பெரிய ஒரு பாயில் மாதிரி வந்துச்சான். சோ அங்க வந்து யூஎஸ்ல வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு நர்ஸ் வந்து ஷீல் கம் டு த ஸ்கூல். இட் சீம்ஸ் எவ்ரி வீக் ஒரு மண்டே போல வருவாங்களாம். வந்து எல்லா பிள்ளைங்களையும் செக் பண்ணுவாங்களாம். ஹெல்த் செக்அப் மாதிரி. ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு யாருக்காவது சிக்கா இருந்தாங்கன்னா தே வில் கிவ் ப்ராப்பர் மெடிகேஷன் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இப்போ மகளுக்கு வந்து ஒரு பாயில் இருக்குதான். கெனத் ஹேகனுக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு இஷ்டமே இல்லையா. மகளை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு இஷ்டமே இல்லையா. ஏன்னா அவர் வந்து கர்த்தர் சுகமாக்குவார்ன்றது ரொம்ப ஆணித்தரமா விசுவாசிக்கிற ஒரு தேவ ஊழியர். அது மட்டும் இல்லாம 17 வயசுல வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மரித்து போற நிலைமையில இருந்தார். அவர் சொல்றாரு, நான் ஒரு பயங்கரமான ஒரு சிக்னஸ்ல இருந்தேன், படுத்த படுக்கையில இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து என்னை சுகமாக்குனாரு. எப்படி சுகமானார்னா வார்த்தையின் மூலமா சுகமான வார்த்தையை படிச்சு தியானம் பண்ணி அதை பேசி. மார்க் 11:23 எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சமுதிரத்துல போய் பெயர்ந்து போ தள்ளுண்டு போயிட்டு தன் இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அந்த வசனம் தான், அந்த வசனத்தை பேசியதான் அவர் என்ன பண்ணாரு? சுகமானார். சோ அதனால அவருக்கு வந்து என்னன்னா, என் மகளை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் இஷ்டம் இல்லை. ஆனா கண்ணுல என்ன இருக்கு? விசிபிளா என்ன இருக்கு? ஒரு பாயில் இருக்கு. சோ இப்போ வந்து நர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா, நர்ஸுக்கு விசுவாசம் எல்லாம் புரியாது. நர்ஸ்ட போயிட்டு இல்ல நான் ஃபெய்த்ல இருக்கேன்லாம் நர்ஸ்ட பேச முடியாது. ஏன்னா அங்க வந்து பாலிசி என்னன்னா, நீங்க சிக்கா இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து யூ நாட் அலௌட். ஏன்னா இட் குட் ஸ்ப்ரெட் டு அதர் சில்ட்ரன். கரெக்டா? ஏன்னா கண்ணுல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அது மற்றவங்களுக்கு பரவலாம்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்களே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. நீங்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், அவங்களே கொண்டு போயிருவாங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, ஸ்கூல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா. சோ இவர் வந்து ஊழியத்துக்கு வெளியூர்ல இருக்காரா. அப்போ வைஃப் ஃபோன் பண்றாங்க. வைஃப் ஃபோன் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி மகளுக்கு இப்படி இருக்குது, இன்னும் ஒரு 2 டேஸ்ல மண்டே வந்துடும், 2-3 டேஸ்ல மண்டே வந்துடும், நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நர்ஸ் வந்துருவாங்க. வந்த உடனே நர்ஸ்ட நான் என்ன சொல்றது அப்படின்னு பொண்ணு கேட்கறா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு வைஃப் கேட்கறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரா, tell her that she is healed அப்படின்றாரு. என்ன சொல்றானா, tell her, nurse tell her, பொண்ணுகிட்ட போய் சொல்லு that she is healed அப்படின்றாராம். சோ அவர் கெனத் ஹேகன் சொல்றாரு, எனக்கு எப்படி இந்த ஒரு உறுதி வந்துச்சு அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். the process through which he got this confidence that her daughter is clean. அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். எப்படி இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? வியாதி இருக்குது, ஆனா வியாதி வந்து இல்லன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் வரணும்ல. இருக்கிற வியாதியை பத்தி இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது. எனக்கு எப்படி அந்த முட்டி வலி இருந்தும் நான் வந்து இல்லன்னு சொல்லி 3 மாடி ஏறி இறங்கினேன் பாத்தீங்களா? அந்த கான்பிடன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? அதுதான் முக்கியம். அதுதான் வார்த்தையின் மூலமா வரக்கூடிய ஒரு கான்பிடன்ஸ், ஒரு விசுவாசம். அது எப்படி வந்துச்சுன்றதை அழகா எழுதுறாரு ஹேகன். என்ன பண்ணாரா, அவரு மினிஸ்ட்ரிக்கு வேற ஊருக்கு போயிருக்காராம். அவங்க மனைவி போன் பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சாராம். அவர் என்ன சொல்றாரா, நான் வந்து என்ன பண்ணேன், நைட் எல்லாம் உட்காந்து ஹீலிங் ஸ்கிரிப்சர் படிப்பேன் அப்படின்றார். என் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துருவேன், மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு என் பெட்ரூம்ல உட்காந்து ரூம்ல உட்காந்து ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிப்பேன். பைபிள் என்னென்ன ஹீலிங் ஸ்கிரிப்சர் எல்லாம் இருக்கும், ரைட் ஃப்ரம் ஜெனிசிஸ், ஆதி ஆமத்துல இருந்து இருக்கிற எல்லா ஹீலிங் ஸ்கிரிப்சர் எடுத்து என்ன பண்ணுவேன், பொறுமையா படிப்பேன். ரொம்ப பொறுமையா, கேர்ஃபுல்லா, டெலிஜென்ட்டா, ஸ்லோவா அதை படிப்பேன். படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour அப்படியே படிப்பான் உட்காந்து. படிச்சுட்டு அப்புறம் அப்படியே படுத்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கு பேர் தான் மெடிடேஷன். புரியுதுங்களா? ஒரே காரியத்தை திரும்ப 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 நீங்க யோசிப்பது, அது பேர் தான் இது மெடிடேஷன். மெடிடேஷன் இஸ் திங்கிங் அபவுட் ஒன் திங் அகேன் அண்ட் அகேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? ஈஸ்டர்ன் கல்ச்சர்னா நம்ம இருக்கிற கல்ச்சர் தான் ஈஸ்டர்ன் கல்ச்சர். இந்தியா,
இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் மெடிடேஷன்ல என்ன சொல்லுவாங்க? எம்டி யுவர் மைண்ட் அப்படின்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன் மனசை என்ன பண்ணிடு, எம்டி ஆக்கிருன்னுவாங்க. பைபிள் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் எம்டிங் யுவர் மைண்ட். பைபிள் இஸ் டாக்கிங் அபவுட் ஃபில்லிங் யுவர் மைண்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். புரியுதா உங்களுக்கு சொல்றது? நான் தமிழ்ல சொல்றேன். நம்மளுடைய கலாச்சாரத்துல ஈஸ்டர்ன் கல்ச்சர் இந்தியால எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மெடிடேஷன்னா உன் மைண்டை வந்து என்ன பண்ணிடணும், வெறுமையாக்கிடணும், எம்டி பண்ணிடணும். அது ரொம்ப மோசமானதுங்க. அதுங்க மைண்டை வெறுமையாக கூடாது. நீங்க மைண்டை என்னைக்கு எம்டி ஆக்குறீங்களோ, மைண்டை என்னைக்கு வேற ஏதாவது உள்ள வந்து உட்காந்துரும். இயேசு சொல்றாருல்ல, ஒரு பிசாசு இருந்துச்சான், துரத்தி விட்டாங்களாம். அது போய் சுத்திட்டு வந்துட்டு அந்த வீடு காலியா இருக்கணும்னு 7 பிசாசு கூட்டு வந்துச்சான். மைண்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, எம்டியா வைக்கவே கூடாது. நீங்க எம்டியா வச்சீங்கன்னா உலகம் வந்து அதை நிரப்பிட்டு போயிடும். பிகாஸ் மைண்ட் இஸ் நாட் டிசைன் டு பி எம்டி. உங்க மனது வந்து காலியா இருக்கிறதுக்காக ஆண்டவர் படைக்கவே இல்லை. உங்க மனது முழுவதும் தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பி இருப்பதற்காக தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். Your mind is designed to be filled with the word of God. Your mind is designed to have the voice of God. So அவர் என்ன பண்ணுவாராம், படிப்பாராம், உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்புறம் அதே யோசிப்பாராம், இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தாராம். பண்ணிட்டு அவர் மனைவிட்ட சொல்லிட்டாரா, tell her that she is healed அப்படின்ட்டாராம். அடுத்த நாள் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, tell her that she is healed. ஆனா பாயில் என்ன இருக்குது, என்ன கண்ணில் இருக்கு. ஸோ ஹேகன் எழுதுறாரு, நான் ஒரு 4 நாள் முடிச்சுட்டு வரணும். பை த டைம் மண்டே கேம், ஏன்னா மண்டே தான் வந்து ஸ்கூல்ல செக்அப் நடத்துவாங்க. பை த டைம் மண்டே கேம், the boil was completely vanished. அது அப்படியே மறைஞ்சே போயிடுச்சு. அந்த பாயில் அது இருக்கிற இடமே தெரியல. ஏன்னா அது இருந்தா தானே நீங்க போய் நர்ஸ் ஏதாவது சொல்லணும், எனக்கு வந்து சுகமாயிரும் அப்படின்னு சொல்லணும். அது இல்லைன்னா நர்ஸ் என்ன கேட்க போறாங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? இருக்கும் பொழுது அதை பார்த்து நீ இல்லைன்னு சொல்லணும். அதுதான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது. இல்லாத சுகத்தை இருக்கிறது போல பேசணும். லாசரு மரித்த போதே இயேசு என்ன சொன்னாரு, இது நிச்சயமாக மரணத்துக்கு ஏதுவாக போகாதுன்னாரு. எப்போ சொன்னாருங்க இது? After he died, not when he was alive. இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அவன் உயிரோட இருந்திருக்கான், அதனாலதான் இவர் வந்து சாக மாட்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவர் 2 நாள் வெயிட் பண்ணவும் செத்துட்டான். உடனே ஒரு தலையை சொல்லிட்டு இருந்தாரு, என்னடா பண்றது, நம்ம பாட்டுக்கு 2 நாள் உட்காந்துட்டோமே அப்படின்ட்டு. அப்படிலாம் ஆண்டவருக்கு வந்து சர்ப்ரைஸ்ல அதுவும் கிடையாது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவன் இறந்து போயிட்டான். பை த டைம் த மெசஞ்சர் கேம், அந்த இதை எடுத்துட்டு வந்த தூதுவன் வரும் பொழுதே தெரியும் அவன் இறந்துட்டான். அது தெரிஞ்சுதான் 2 நாள் உட்காந்துட்டாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்ப இயேசு போறார், இயேசு போய் சேர்றாரு. 17வது வருஷத்துல இயேசு போய் சேர்றாரு. இப்ப 17ல இருந்து படிப்போம், 17ல இருந்து 27 வரைக்கும் படிப்போம். யோவான் 11 17ல இருந்து 27 வரைக்கும். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். So இயேசு போய் சேர்றாரு. 4 நாள் ஆயிடுச்சு. So he's been already dead for 4 days. போன உடனே மார்த்தா, யூசுவலா நம்ம எல்லாரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட், நீங்க இருந்திருந்தா அது நடந்திருக்காரு. If you had been here, it wouldn't have happened. நீங்க இருந்தா அது நடந்திருக்காது அப்படின்ட்டார். உடனே அதுக்கு இயேசு வந்து சொல்றாரு, உன் அண்ணன் என்ன பண்ண போறான், your brother is definitely going to rise again அப்படின்னு சொன்னோன்னே மார்த்தாளோட மனசுல என்ன இருந்துச்சுன்னா, அவன் திரும்ப எந்திரிப்பான். ஆனா எப்ப எந்திரிப்பான் அவன்? 2வது வருகையில, டியூரிங் செகண்ட் கம்மிங், நியாய தீர்ப்பு நாள்ல, அன்னைக்கு அவன் திரும்ப எந்திரிப்பான் அப்படின்றது இருக்கு. இது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது. இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்காது. இந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குல்ல. எல்லா கிறிஸ்துவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா, 2வது வருகை, அந்த அன்னைக்கு எல்லாருமே எந்திரிப்பாங்கன்னு இருக்கு. அது நிச்சயமாக அது நடக்கும். அதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்க வேண்டாம். டியூரிங் செகண்ட் கம்மிங், டியூரிங் த
ஜட்ஜ்மெண்ட் டே. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மரித்தோர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எழும்புன்றது வசனமும் இருக்குது, ஆண்டவர் அதை நிறைய பேசி இருக்கிறார், அதுல டவுட்டே இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுதே உயிர்த்தெழுதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வேதத்துல வந்து தெளிவா போட்டிருக்கு. கரெக்டா இல்லையாங்க? டியூரிங் த லைஃப் ஆஃப் ஜீசஸ், ஜீசஸ் ஈவன் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட், இயேசு கிறிஸ்து அதை செய்தும் காட்டினார். வேதத்துல வந்து இயேசு கிறிஸ்து 3 பேர் உயிரோட எழுப்புறார். அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா வெரி யங் பீப்புள். கவனிச்சிருக்கீங்களா? 3 பேரும் ரொம்ப யங் பீப்புள். பாத்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் யாரு? எவீரோட மகள். 13 வயசு 12 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. எவரோட மகள். அடுத்தது வந்து நாயினூர் விதவியோட மகன் நாயின். நாயின்ற ஊர் வந்து கலிலேயால இருக்குது. அங்க இருக்கிற விதவையோட மகனை எழுப்புறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாசரு வந்து ஒரு ரொம்ப யங் மேன். இந்த 3 இதுலயும் வந்து யங் பீப்புளா வந்து காமிச்சிருக்கு. ஸ்பெசிபிக்கா யங் பீப்புள வந்து காட்டினது காரியம் என்னன்னா, இன்னைக்கு பிசாசு வந்து அநேகரை வந்து தங்களுடைய நேரம் முடியறதுக்கு முன்பதாகவே அவங்களுடைய ஜீவனை பறித்து கொண்டு போகணும்னு தான் அவன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். பிசாசோட ஒரே பிளான் என்ன தெரியுமா? பிஃபோர் someone completes their time on earth, he wants to pluck them out. இதுதான் பிசாசோட பிளான். இன்னைக்கு உலகத்துல வந்து நிறைய நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய யங் பீப்புள் டைங் வந்து இப்போ வந்து ஆஃப்லைட் நீங்க நிறைய கேள்விப்படுறதுனால நிறைய நியூஸ் வருது இதுக்கு. டியூ டு சிக்னஸ், அதாவது சிக்னஸ் மூலமாக நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்புறம் வந்து இப்ப ஆக்சிடென்ட்ஸ் மூலமா இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் டியூ டு செல்ஃப் இன்ஃபிளிக்டட் டெத், சூசைட் மூலமா இறந்து போறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிசாசு வந்து அவர்கள் மூலமாக தேவன் காரியங்களை செய்யக்கூடாதுன்றதுக்காக யங் ஏஜ்ல அவங்களை கொண்டு போறான். அதனாலதான் ஸ்பெசிபிக்கா இயேசு கிறிஸ்து எழுப்பினவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா யங் பீப்புள். சோ ஒரு மனுஷன் வந்து ஒரு யங் மேன் இறந்து போறான்னா அது டெஃபினட்டா நீங்க வந்து ஆண்டவர் சித்தம் சொல்லவே முடியாது, எங்கேயுமே சொல்ல முடியாது. யூ கேன் நெவர் சே தட் இட் இஸ் காட்ஸ் வில். So you can say that you are not able to save him. அதாவது நீங்க இதை வேணா சொல்லலாம், என்னால அவனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லலாமே தவிர அது வந்து கர்த்தர் சித்தம் நீங்க சொல்வது என்னைய கேட்டா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல, நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 10 எடுங்க. தன்னுடைய சீஷர்களை முதல் முறையாக தனியா அனுப்புறாரு. இது வரைக்கும் வந்து சீஷர்கள் இயேசுவோட இருக்கிறாங்க, இயேசு ஊழியம் செய்யறாரு, அதை பாக்குறாங்க. First time he's going to send them out. மத்தேயு 10 தான் முதல் முறையா நீங்க போங்கடா அப்படின்றாரு. இவ்வளவு நாள் நீ என் கூட இருந்தா கத்துக்கிட்ட, உனக்கு எப்படி காரியங்கள் செய்யணும்ன்றத நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன், ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீ பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் கூட இருந்து, இப்ப நீ போய் தனியா பண்ணுடா அப்படின்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம MBBS படிக்கிறோம், அதுக்கப்புறம் முடிச்சப்புறம் நான் தனியா போய் பிராக்டிஸ் பண்றோம், அது மாதிரி நீ போய் தனியா பிராக்டிஸ் பண்றான்னு அனுப்புறாரு. 12 people அனுப்புறாரு. சோ மத்தேயு 10 5ல இருந்து படிங்க, 5ல இருந்து 8 வரைக்கும் படிங்க. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? போய் பிரசங்கம் பண்ணுன்றாரு. 7வது வசனத்துல என்ன சொன்னாரு? கோ பிரீச். முதல்ல போய் பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம் பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, the kingdom of God is at hand. இதை நீ வந்து போல்டா வித் பிரசங்கம் பண்ணு. சோ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு அத்தாட்சி வேணும். கரெக்டா இல்லையாங்க? புரியுதா இல்லையா? இஃப் சம்திங் ஹஸ் கம், யூ நீட் அ ப்ரூஃப் ஃபார் தட். ஒரு ராஜ்யம் வந்துருச்சுன்னா, இப்ப வந்து போர் நடக்குது, நாடுகள் மத்தியில போர் நடக்குது, 2 கண்ட்ரிஸ் மத்தியில போர் நடக்குது. இப்ப வந்து நியூஸ்ல போட்டான், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வந்து வார் நடக்கும்போது நியூஸ்ல வந்துச்சு, ரஷ்யா வந்து யுக்ரைனுக்கு வந்துருச்சு அப்படின்னு போட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? ரஷ்யன் ஆர்மி வந்து எதுக்குள்ள வந்துருச்சு? யுக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள வந்துருச்சு. கரெக்டா இல்லையா? அதான் அர்த்தம். அதுக்கு ரஷ்யன் ஆர்மி ஹஸ் என்டர்ட் த யுக்ரைன் டெரிட்டரி பார்டர் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் ரஷ்யா ஹஸ் இன்வேடட் யுக்ரைன் போடுறான். அதனாலதான் இன்வேஷன் போடுறான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவன் உள்ள வந்துட்டான், இவன் டெரிட்டரிக்குள்ள வந்துட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது, the kingdom of God has come, வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. இப்ப ரஷ்யா யுக்ரைனுக்குள்ள வந்துருச்சுன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன ப்ரூஃப்? சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டான், ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டான். சில சிட்டிஸ், சில வில்லேஜஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? கேப்சர் பண்ணிட்டான். அவன் தான் உட்காந்துருக்கான் இப்ப உள்ள. அதான் ப்ரூஃப்.
விஷுவலா ப்ரூஃப் இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அங்க உட்காந்துருப்பான், ரஷ்யன் ஆர்மி அங்க உட்காந்துருக்கும். சோ வந்துட்டான் பண்ணலாம். இப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு எப்படி நீங்க காட்டுவீங்க உலகத்துக்கு? கேட்பானா மாட்டீங்களாங்க? இப்ப நானே வந்து சொல்றேன். இப்ப சிஸ்டர் விஜய் வந்து ஒரு நான் பிலீவர்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பிலீவர் அவங்ககிட்ட வந்துட்டு இயேசு வந்துட்டாரு, இயேசு ஜீவனோட இருக்கிறாரு, இயேசுதான் மெய்யான தேவன்னா, மெய்யான தேவன்னா என் வாழ்க்கையில நல்லது செய்ய சொல்லுங்க, மெய்யான தேவன்னா எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்க சொல்லுங்க, மெய்யான தேவன்னா எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க சொல்லுங்க, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க கேட்பாங்களா மாட்டாங்களாங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? மெய்யான தேவன் அப்படின்னா யூ நீட் டு ஷோ ப்ரூஃப். அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு, போய் பிரசங்கம் பண்ணு, தேவனுடைய ராஜ்ய சமீபமா இருக்கு, பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்ணு, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கு, ஹீல் தி சிக், குஷ்டரோகிகளை என்ன பண்ணு, கிளென்ஸ் லெப்பர்ஸ், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கு, மரித்தோரை உயிரோடு எழுப்பு, ரைஸ் தி டெட், அண்ட் பிசாசை துரத்து. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு சைன் வந்து என்னதுன்னா, மரித்தோர் உயிரோடு எழும்புறதே ஒரு சைன் தான். வெறும் பிரசங்கம் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து என்ன கிடையாது, அடையாளம் கிடையாது. ஜஸ்ட் பிரீச்சிங் இஸ் நாட் a sign of the kingdom of God. கிங்டம் ஆஃப் காட்னாலே என்னது, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர். பவுல் சொல்றாருல, வெறும் பிரசங்கத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக உங்க இடத்துல வரல, ஆவினாலும் அதோட கிரியையினாலும் வந்திருக்காரு. த்ரூ பவர் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். புரியுதா இல்லைங்களாங்க? Raising the dead is normal in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல மரித்தோரை எழுப்புவது எப்படி இருக்குது, ரொம்ப நார்மலான காரியம். இது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப இம்பாசிபிளான காரியம், எல்லாராலையும் செய்ய முடியாத காரியம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து நார்மலா எல்லாரும் செய்யணுமா. இதை நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. நான் சொன்னா நீங்க தப்புன்னு சொல்லலாம். I am not saying this. The word of God is saying this. Jesus himself is saying this. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து மார்த்தால பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரன் எழும்புவான்ட்டார். ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ணல அவரு. நிச்சயமா எழும்புவான், கர்த்தர் சித்தமானால் எழும்புவான். அப்படியா சொன்னாரு? சொல்லுங்க, கர்த்தர் சித்தமானால் எழும்புவான்னு சொன்னாரா? சொல்லல. ரொம்ப கேஷுவலா எழும்புவான் அப்படின்னாரு. சரி, இந்த மரித்தோர்ல இருந்து எழும்பணும் அப்படின்றது வந்து, இந்த ஒரு எண்ணம் வந்து நல்லா கவனிங்க, தேவனுடைய சாயல்லையும் தேவனுடைய ரூபத்திலையும் உருவாக்கப்பட்ட நம்முடைய எல்லாருடைய மனசுலையும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த சத்தியத்தை அறியாதவனுக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேலை செய்து கொண்டிருக்கு. இதை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, இந்த சத்தியங்கள்லாம் எனக்கு 2010 தான் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். 2010 ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ 2010 தான் இந்த சத்தியங்கள்லாம் எனக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ஹீல் பண்றது, மரித்தோரை உயிரோட எழுப்புறது, வல்லமையோட ஊழியம் செய்யறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் மேல கோபமா இல்ல, கர்த்தர் என் மேல இரக்கமா இருக்கிறார் அப்படின்ற இந்த சத்தியங்கள், புதிய உடன்படிக்கையின் சத்தியங்கள்லாம் 2010 எனக்கு வெளிப்படுது. அப்போ மரித்தோரை உயிரோட எழுப்ப முடியலான்றதுலாம் ஆண்டவர் பேசுறாரு என்கிட்ட. அப்போ 2011 ஐ ஸ்டில் ரிமெம்பர், 2011 நான் என்னுடைய சர்ச்சில், நான் வந்து ஒரு சிஎஸ்ஐ சர்ச்ல வந்து மெம்பரா இருக்கேன். அந்த சிஎஸ்ஐ சர்ச்ல என் கூட யூத் ஃபெலோஷிப்ல இருந்த ஒரு பொண்ணு, அவங்களோட அப்பா வந்து இறந்து போய். அந்த டைம் வந்து ஷீ வாஸ் வெரி யங். அந்த பொண்ணே வந்து ஒரு காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பா. அவங்க அப்பா வந்து ப்ராபப்லி 50s தான் இருப்பாரு. மேக்ஸிமம் 50 இயர்ஸ் அப்படிதான் இருக்கும் ஏஜ். இறந்துட்டாரு. ஸோ இதை கேள்வி போட்டு நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனோன்னா அவ சொல்றேன், இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு. நான் வீட்டுக்கு போறேன். அப்ப எனக்குள்ள ஒரு பெரிய ஆசை என்னன்னா, அவங்க அப்பா வந்து உயிரோட எழுப்பப்படணும். ஏன்னா she needs her father. அந்த குடும்பத்துக்கு வந்து அவர் வேணும். the wife needs a husband, the daughter needs a father. அதுதான் தேவனுடைய சித்தம். ஸோ நான் போய் சொல்றேன் அவட்ட, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுமா, எனக்கு ஒரு சான்ஸ் கூட, நான் ஜெபம் பண்றேன், நிச்சயமா உங்க அப்பா வருவார், நான் விசுவாசிக்கிறேமா, எனக்கு கர்த்தருடைய சித்தம் உங்க அப்பா உயிரோட இருக்கணும்னு. உடனே she said yes. உடனே எஸ் சொன்ன அவ. ஏன்னா அப்பாவை இழந்தவளுக்கு தான் தெரியும் அந்த வழி. வெளியில இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கர்த்தருடைய திட்டங்கள் நமக்கு புரியாதுமா, கர்த்தருடைய பிளான்ஸ் நமக்கு புரியாதுமா, அவர் தாமா அப்பா எடுத்துட்டான்னு வெளியில இருக்கவங்க சொல்லலாம். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லல, தனக்குத்தானே வந்தாதான் தெரியும் தலைவலியும் காய்ச்சல்வாங்க. அவனுக்கு வந்தாதான் தெரியும். நான் அவட்ட சொல்றேன், இந்த பாருமா நான் ஜெபம் பண்ணேன்னா இமீடியட்லி she said yes. உடனே எஸ் சொன்னா. அவளுக்கு இந்த சத்தியம் எல்லாம் தெரியாது, அவளுக்கு எதுவுமே தெரியாது. சிஎஸ்ஐ சர்ச் பேக்ரவுண்ட். ஆனா எனக்கு ஏன் அப்படி தெரிய ஆரம்பிச்சுன்னா, இதை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி போதனைகள்லாம் கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் இதை பத்தின வெளிப்பாடு இருந்துச்சு.
மற்றபடி சிஎஸ்ஐ சர்ச்லாம் இப்பெல்லாம் பேச மாட்டாங்க. மரித்தோரை உயிரோட எழுப்பலாம் இப்ப யாருமே பேசுறது இல்ல. அது எல்லாருக்குமே தெரியும். சோ சொன்ன உடனே இமிடியட்லி ஷீ செட் எஸ். உடனே ஓகே கிரண் ஜோம் பண்ணு அப்படின்னா நான் போய் ஜோம் பண்ணப்ப எனக்கு ஒரு பயங்கர பயம். ஏன்னா ஏன்னா பயம்னா என்னன்னா அவர் எந்திரிப்பாரா எந்திரிக்கா அது நெக்ஸ்ட் விஷயம். சுத்தி இருக்கும் என்ன நினைப்பான், இவனை பெரிய இவனா வந்து எழுப்புறன்னு வந்துட்டு நிக்கிறான். தோணுமா தோணாதா? பெரிய சீன் போட வந்துட்டான் பாரு எழுப்புறன்ட்டு. தோணுமா தோணாது. சோ நான் வந்து அங்க நின்றுட்டு அப்படியே ஒரு பயத்தோட, ஆண்டவரே நீங்க செய்யணும், யூ ஹேவ் டு டூ சம்திங் சொல்லிட்டு நான் வாய் திறந்து பேசுறேன். நான் இப்ப வந்து ஜோம் பண்ண போறேன். வேதத்துல போட்டிருக்கு மரித்தோர் உயிரோட எழும்புவாங்கன்னு வேதத்துல போட்டிருக்கு. அநேகர் வந்து எழும்பி இருக்காங்கன்னு வேதத்துல வந்து எழுதப்பட்டிருக்கு. சோ நான் ஜோம் பண்ண போறேன், நீங்களும் என்னோட ஜோம் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு. யூ ஒன்ட் பிலீவ் அங்க இருந்த கிரௌட் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பக்கா சிஎஸ்ஐ ஆளுங்க தான். அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பத்தி நிறைய தெரியாது, அந்நிய பாஷையில பேச மாட்டாங்க. ஆனா ஒரு ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க உடனே. ஒரு 5-6 பீப்புள் ஒரு எல்லாம் ஓரளவுக்கு ஒரு 40, 50s இருப்பாங்க. அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு ஆமா தம்பி வா ஜோம் பண்ணலாம், அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தே டிட்ன்ட் நோ. புரியுதுங்களா? ஆனா அவங்க மனசுல என்ன சொல்லுது, இவர் உயிரோட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்க மனசுல சொல்லுது. அது வந்து அவங்க மனசு பேசல, பரிசுத்த ஆவியானவர் உள்ள பேசிட்டு இருக்காரு. தேவனுடைய சாயல் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. The image of God is working in them. அதனாலதான் இன்னைக்கும் உலகம் வந்து மரணத்தை வெறுக்குது. வேர்ல்டு ஹேட்ஸ் டெத். ஒருத்த மரித்து போயிட்டானா ஏன் அழுறாங்க? நீங்க இந்த ஃபியூனரலுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை அறிந்தவங்க அறியாதவங்க வேற மதத்தினர் சேர்ந்தவங்க எல்லாரும் எப்படி அழுவாங்க பாத்துருக்கீங்களா? வாங்க திரும்ப வாங்க அப்படிதான் அழுறாங்க. யாரா போங்கன்னு அழுறாங்க பாத்துருக்கீங்களா? போங்க நீங்க போங்கன்னு அழுறாங்களா? வாங்க வந்துருங்க அப்படிதான். போங்கன்னு சில இடத்துல அழுதுருப்பாங்க, ஏன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, போங்கன்னு அழுதுருப்பாங்க. அது ரொம்ப கம்மி தான். பட் மேக்சிமம் எப்படி அழுவாங்க? வந்துருங்க, திரும்ப வந்துருங்க, திரும்ப வந்துருங்க, நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படிதான் அழுவாங்க. ஒரு தகப்பனை இழந்த பிள்ளை அப்படிதான் அழுறோம். அழும். ஒரு கணவனை இழந்த மனைவி அப்படிதான் அழுவாங்க. ஒரு மனைவி இழந்த கணவன் அப்படிதான் அழுவாரு. ஒரு அம்மா அப்பா இழந்திருக்கான் அப்படிதான் அழும். புரியுதுங்களா அவங்க சொல்றது? நோபடி வாண்ட்ஸ் டெத். ஏன்னா தேவனுடைய டிசைன் படி டெத்தை இருக்கக்கூடாது நமக்கு. அதுதான் தேவனுடைய டிசைனு. ஆண்டவர் வந்து ஆதாம படைக்கும் பொழுது டெத்தை வச்சுலாம் படைக்கலங்க. ஆதாமுக்குள்ள ஜீவனை போட்டுட்டு கொஞ்சம் டெத்தையும் உள்ள வைக்கல. சரி கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போட்டான் அப்படின்ட்டு அப்படியே வச்சாரு அவரு. அப்படி வைக்கவே இல்லை. தன்னுடைய காற்றை தான் he breathes into his nostril அப்படின்னு போட்டிருக்கு. சோ தேவன் அவனுக்குள்ள ஊதினார் என்றால் தேவன் அவனுக்குள்ள ஜீவனை ஊதிருப்பாரா, மரணத்தை ஊதிருப்பாரா? இல்ல மரணம் கலந்த ஜீவனை ஊதிருப்பாரா? கொஞ்சம் மரணம் கொஞ்சம் ஜீவன் கலந்து மிக்ஸ் பண்ணி ஊதிருப்பாரா? 50% மரணம் ஊதுவோம், 15% ஜீவன் ஊதுவோம், கலந்து ஊதி விட்டுருவோம். ஒரு 100 வருஷம் வாழ்ந்துட்டு செத்து போட்டோம் பையன் அப்படின்னு ஊதி விட்டுருப்பாரா? புரியுதுங்களா? அதனாலதான் எனக்கு வந்து யாராவது வந்து தேவன் வந்து இவரை கொண்டு போயிட்டாருன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் பயங்கரமா வரும். உங்களுக்கு வருதான்னு தெரியல, எனக்கு பயங்கரமா கோவம் வருது யாராவது இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா என்கிட்ட. எஸ்பெஷலி நிறைய பிலீவர்ஸ் தான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் எடுத்துட்டு போயிட்டார் பிரதர். எனக்கு அவங்களை திட்ட முடியாது, மனசுக்குள்ள தோணும், எந்த கர்த்தரையா எடுத்துட்டு போவாரு, எடுத்துட்டு போற கர்த்தரையா கும்பிடுற நீ அப்படின்ட்டு. எங்கேயாவது கர்த்தர் வந்து நான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னாரா உன்கிட்ட? யோவான் 10:10 சொல்றாரு, அந்த வசனத்தை போடுங்க. ஜான் 10:10 போடுங்க. இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் இயேசு எப்படி பேசுறாரு பாருங்க. ஜான் 10:10 யோவான் 10:10 போடு விஜய். படிங்க சிஸ்டர். சிஸ்டர் அன்மியூட் பண்ணிக்கோங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, திருடன் தான் என்னது, எதுக்கு வரானா? கொல்லவும் அழிக்கவும். திருடன் தான் அதுக்கு வருவான், கொல்லறதுக்கு அழிக்கிறதுக்கு திருடி போடுறதுக்கு. இதுக்கெல்லாம் யார் வருவா? திருடன் தான் வருவான். ஏசு கிறிஸ்து நானும் எதுக்கு வந்தேன்னு சொல்றாரு, ஐ ஹவ் கம் டு கிவ் லைஃப் அண்ட் அபண்டன்ட் லைஃப். நம்ம வந்து திருடனோட வேலையும் இயேசுவோட வேலையும் மாத்திட்டாங்க நம்ம ஆளுங்க. பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் அடிச்சு போட்டார் பிரதர் என் பிசினஸ். ஆமா, ஆண்டவருக்கு தான் வேலை, உங்க பிசினஸ் அடிக்கிறது தான் அவர் வேலை. பாருங்க, அவர் என்ன அதானியா அம்பானியா உங்க பிசினஸ் புடுங்கிக்கிறது வந்து அவருக்கு? இதான் ஒரு வேலை அவருக்கு. குடும்பத்துல பிரச்சனை, ஆண்டவர் அடிச்சிட்டார் பிரதர். ஏதாவது இழப்பு வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஆண்டவர் தான் காரணம். திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வராது. Thief comes to steal, kill and destroy. கொல்றதுக்கு வரது ஒரே ஆள் யாரு? திருடன் மட்டும்தான். ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும், ஜீவன் பரிபூர்ண ஆகும்படிதான். To give life and abundant life. அடுத்த வசனம் படிங்க, 11th verse போடுங்க. நானே நல்ல மேய்ப்பன், I am the good shepherd. அது வசனத்தை போடுங்க.
நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை நானே கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு என்ன பண்றாரா, ஜீவனை கொடுக்கிறாராம், ஜீவனை எடுக்க மாட்டார். நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுப்பான், ஆடுகளின் ஜீவனை எடுக்க மாட்டான். பாருங்க, தாவீது ஒரு மேய்ப்பனா இருக்கிறான். ஆனா தாவீது ஒரு மனுஷன் தான். ராஜாவாதுக்கு முன்பதாக இருந்த தாவீதை பத்தி பேசுறான். நாட் கிங் டேவிட், பட் ஷெப்பர்ட் டேவிட். மேய்ப்பனா அந்த டேவிட் அவன் சொல்றான், என் ஆடுகளை ஒரு தடவை ஒரு கரடி பிடிக்க வந்துச்சு, ஒரு சிங்கம் பிடிக்க வந்துச்சு, அந்த கரடியின் வாயிலிருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து என் ஆடுகளை நான் தப்பு வித்தேன்றான். யாரு? ஒரு மனுஷன். தாவீதுக்கே அந்த அளவுக்கு உறுத்து இருக்குது. எது மேல? ஆடு மேல உறுத்து இருக்கு. என்னங்க, மியர் ஷீப்ஸ், சாதாரண ஆடுதான் அது. ஆனா அந்த ஆடையை கரடி கூடயும் சிங்கத்து கூடயும் சண்டை போட்டு காப்பாத்திருக்கான்றான் தாவீது. நல்லா யோசிச்சு பாப்பா, யாரியா நீ, எப்படி அப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கான். நீங்க எல்லாம் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இமேஜின் பண்ணி பாருங்க, கரடியோட சண்டை போற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வண்டலூர் ஜூ போயிருக்கீங்களா? கரடியை பாத்திருக்கீங்களா? கரடி என்ன சின்ன குட்டியாவா இருக்கும்? நாய்க்குட்டி மாதிரி. அது எந்திரிச்சு நின்னா 6 அடிக்கு மேல இருக்கும். கரடியோடும் சிங்கமோடும், சிங்கத்தோட எல்லாம் போய் சண்டை போட்டிருக்காங்க. எது? ஒரு ஆட்டுக்காக, ஒரு ஜஸ்ட் மியர் ஷீப், ஒரு சாதாரண ஒரு பிராணி. அப்போ நீங்க ஆடை விட விலையேறப்பட்டவர்கள் தானே? ஆடோட கேவலமாயிட்டீங்களா நீங்க? சொல்லுங்க. ஆர் யூ மோர் வர்ஸ் than a sheep? நோ. இது ஒரு அனாலஜி மாதிரி யூஸ் பண்றாரு, எக்ஸாம்பிளா யூஸ் பண்றாரு ஆண்டவர். ஆடையே நல்ல மேய்ப்பன் பாத்துக்கிறானா, நான் பாத்துக்க முடியாதா அப்படின்றாரு. ஜீவனே கொடுப்பேன்றாரு. ஐ வில் ஈவன் கிவ் மை லைஃப்ன்றார். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, யோவான் இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ். தி புக் ஆஃப் ஜான் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ். அதாவது புக் ஆஃப் ஜான்ல மிரக்கல்ஸ் கம்மியா எழுதப்பட்டிருக்கு. 7 மிரக்கல் தான் எழுதப்பட்டிருக்கு. 7 மிரக்கல்ஸ் தான் எழுதப்பட்டிருக்கு டோட்டலாவே. ஆனா ஏகப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீவனை கொடுக்கிற சத்தியங்கள். நான் இப்ப இந்த புக் ஆஃப் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, யோவான் புஸ்தகத்துலதான் ஜீவன் என்ற வார்த்தை, லைஃப் என்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கான். அப்ப நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 38 டைம்ஸ் லைஃப் என்ற வார்த்தை ஜான் த காஸ்பல்ல மட்டுமே வருது. வேற எந்த காஸ்பல்லையுமே ஜீவன்ற வார்த்தை இத்தனை தடவை மென்ஷன் பண்ணல. பைபிள்ல எங்கேயும் இந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணல. எல்லாத்துலயும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வருது. 10 தடவை 15 தடவை இவ்வளவுதான் வருது. ஆனா யோவான் புஸ்தகத்துல யோவான் தான் ஜீவனை பத்தி 38 தடவை எழுதியிருக்காரு. வெறும் லைஃப் வார்த்தை 38 தடவை மென்ஷன் பண்றாரு. என்ன லைஃப்? ஜோயே லைஃப். ஜோயே, சூஷே கிடையாது. போன வாரம் நான் பேசினவங்க ஞாபகம் இருக்கும். சூஷேன்ற ஒரு லைஃப் இருக்கு. சூஷேனா செல்ஃப், என்னோட லைஃப், கார்னல் லைஃப். ஜோயே லைஃப்னா தேவனிடத்துல இருந்து வர ஜீவன், இஸ் லைஃப். சோ தேவனிடத்துல இருந்து வர ஜீவன்னா வெறும் சரீர ஜீவன் மட்டும் கிடையாது. இஃப் ஐ ரிசீவ் லைஃப் ஃப்ரம் காட், ஐ எம் ரிசீவிங் மீனிங் டு மை லைஃப், ஐ எம் ரிசீவிங் பர்பஸ் டு மை லைஃப். என் வாழ்க்கைக்கான அழைப்பு, என் வாழ்க்கைக்கான தரிசனம் எல்லாமே அங்கிருந்து தான் வருது. அதுதான் ஜோயே லைஃப், பர்ஃபெக்ட் லைஃப். இயேசு ஜோயே லைஃப்ல இருந்தார். அதனாலதான் ஒரு டெஃபினட் பர்பஸோட வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து. அந்த ஜோயே லைஃப்ல நீங்க வாழும் பொழுது உங்க பர்பஸ் முடியறதுக்கு முன்பதாக நீங்க மரணத்துக்குள்ளேயும் போக முடியாது. ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்ளவும் மாட்டார். ஃபர்ஸ்ட் ஜோயே லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப்ல தான் வாழ்வாங்க. யாத்திராம் 23:25 போட்டிருக்கல, உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியின் மத்தியிலிருந்து விலக்குவேன், என் தேசத்தில் கர்ப்பம் விழுவதும் மலடும் இராது, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். ஐ வில் ஃபுல்ஃபில் த நம்பர் ஆஃப் யுவர் டேஸ். பூரண வாழ்க்கை, பூரணமான வாழ்க்கை, அதுதான் ஜோயே லைஃப். சோ 38 தடவை யோவான் புஸ்தகத்துல எது எழுதப்பட்டிருக்கான்? ஜோயே லைஃப்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, 2 வசனம் படிப்போம். அதுக்கு யோவான் 1ஆவது அதிகாரம் போடுங்க. ஜான் 1:1 இருந்து 5 வரைக்கும் படிப்போம். ஜான் 1:1-5. அன்மியூட் பண்ணு விஜய் சிஸ்டர். யோவான் 1:1 5 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
பாருங்க, இந்த 3வது வருஷம் ரொம்ப முக்கியம். ஆல் திங்ஸ் were made through him and without him nothing was made. சகலமும் அவருக்குள் உண்டானது, அவர் இல்லாமல் எதுவுமே உண்டாகுங்க. சரி, நல்லா கேட்டுக்கங்க. இட் இஸ் டாக்கிங் அபவுட் த கிரியேட்டிவ் பவர், த கிரியேட்டிவ் குட்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய சிருஷ்டிக்கிற வல்லமை, தேவனுடைய அந்த நன்மையை குறிக்குது. கிரியேட்டிவ் கிரியேஷனே வந்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்க கிரியேட் பண்றீங்கனாலே இட் பிரிங்ஸ் த குட்னஸ் அவுட் ஆஃப் யூ. நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூஆர் கிரியேட்டிங் சம்திங். ஒரு காரியத்தை நீங்க உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் பண்றீங்க. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை நீங்க கிரியேட் பண்றீங்க, ஒரு காரை உருவாக்குறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்கில்ஸ், இமேஜினேஷன் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு அழகான காரை வெளியே கொண்டு வருவீங்க. கரெக்டா இல்லையா? ஒரு அசிங்கமான காரை கொண்டு வருவீங்களா? ஓடாத காரை கொண்டு வருவீங்களா வெளியில? 4 வீல் இருக்கும் சார், ஆனா ஓடாது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா கார் புதுசா வர கார்லாம் எப்படி இருக்குங்க? பிரமாதமா இருக்கு காரெல்லாம். டிசைனா இருக்கட்டும், அது the way it runs, the way it performs, அதுக்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், எல்லாம் பயங்கர பிரமாதமா இருக்கு. அந்த காலத்து அம்பாசிடர் கார் மாதிரியா இருக்கு இன்னும் எல்லாம். 100 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நிறுத்தி பானட்டை திறந்து தண்ணியை ஊத்தி அப்படியா இருக்குது காரெல்லாம்? சொல்லுங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கு. எப்படி அவனுக்குள்ள இருக்கிற அந்த இது பாருங்களேன், கற்பனை திறன், இந்த இமேஜினேஷன், கடவுள் கொடுத்த அந்த டேலண்ட், அதெல்லாம் வச்சு அவன் என்ன பண்றான்? அழகா உண்டாக்குறான் காரை. சோ மனுஷனால உண்டாக்கப்பட்ட மனுஷனே இப்படி செய்யறான்னா, இப்ப ஆண்டவர் எப்படி உண்டாக்கி இருப்பாரு எல்லாத்தையும்? ஒரு விஷயத்த அவர் கிரியேட் பண்றாருன்னா அது வந்து அழியிற மாதிரியே கிரியேட் பண்ணுவாரு? அதை வந்து அவரே அழிப்பாருன்ற மாதிரியே கிரியேட் பண்ணுவாரு? அவரே கிரியேட் பண்ணுவார், அவரே அழிப்பாரா? அப்படியே உண்டாக்குவாரு அத? யோசிச்சு பார்க்கணுங்க. கர்த்தர் வந்து அவரே கிரியேட் பண்ணுவார், அவரே. இந்த ஐடியாலாம் எங்க தெரியுமா வந்துச்சு நமக்கு? இந்த காட் கிரியேட்ஸ் காட் டிஸ்ட்ராய்ஸ்லாம் வந்து பேகன் ரிலிஜன்ஸ்னா மத்த மதங்கள்ல இருந்து வந்துச்சு. ஏன்னா மத்த மதங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் தான் உருவாக்குறார், கடவுள்னு ஒருத்தர் தான் உருவாக்குவாரு, கடவுள்னு ஒருத்தர் தான் அழிப்பார். மத்த ரிலிஜன் எல்லாத்துலயுமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எல்லா பேகன் ரிலிஜன்ஸ்னா மத்த மதங்கள். அந்த காலத்துல ரோமன் ரிலிஜன்லயும் இந்த இது இருந்துச்சு. கிரீக் ரிலிஜன்லயும் இது இருந்துச்சு. ஒரு கடவுள் வந்து என்ன பண்ணுவாராம்? உருவாக்குவார். ஒரு கடவுள் என்ன பண்ணுவாரு? அழிப்பாரு. இவருக்கு வேலை கெட்டுறது, அவருக்கு வேலை உடைக்கிறது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க? நமக்கு ஒரே கடவுள் தான் இருக்காருன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒன்னா போட்டானுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் உஷாரு. நம்ம இல்ல நமக்கெல்லாம் ஒரு கடவுள் தான், ஒன் காட். சோ ஒன் காடே எல்லாம் பண்ணுவாருட்டாங்க. அவங்கள தெளிவா இருக்கிறானுங்க, பேகன்ஸா தெளிவா இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்றானுங்க? ஒரு கடவுள் ஆக்குவார், ஒரு கடவுள் அழிப்பாருன்னு தனித்தனியா வச்சிருக்கானுங்க. நம்ம ஆளுங்க இல்ல கர்த்தர்னா ஒருத்தர் தான். அப்ப யோசிச்சாங்க, அப்ப அழிக்கிறது யாரு கொடுப்பான்? அதையும் இவருக்கே கொடுத்துருவோம், சேர்த்து விட்டுருவோம் அதையும் உள்ளே அப்படின்னு சேர்த்து விட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து விட்டாங்க உள்ளே. நம்மள மாதிரி யோசிக்கிறதுல வேற யாரும் பிஎஸ்டி வாங்குறது யாருமே கிடையாது. நம்மள மாதிரி யோசிக்கிறதுல பிஎஸ்டி வாங்குறது. பாருங்க, எவ்ரிதிங் வாஸ் மேட் த்ரூ ஹிம் போட்டுட்டு 5வது வசனத்துல போட்டிருக்கு, and the light shines in the darkness and darkness did not comprehend it. அவருக்குள்ள இந்த வெளிச்சம் வந்து இருள்ல உதிச்சுச்சான். அது தமிழ்ல படிங்க சிஸ்டர். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. முந்தின வசனம் போடு விஜய், 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள்ள ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் தான் ஒளியா இருந்துச்சு. அந்த ஒளி வந்து இருள பிரகாசிக்கும் பொழுது இருள் அதை பற்றி கொள்ள முடியல. அதனால் டார்க்னஸ் could not comprehend it. அப்படின்னா டார்க்னஸ் cannot exist along with light. அதுதான் அதுக்கு அர்த்தம். காம்ப்ரிஹெண்ட்னா அதை வந்து உள்வாங்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. லைட் வரும்போது டார்க்னஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இப்ப நான் வந்து என் ரூம்ல வந்து லைட் வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து எனக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்கு, கரெக்டா? இப்ப நான் இந்த லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப எப்படி இருக்கேன்? கொஞ்சம் லைட் எல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கு பாக்குறதுக்கு, கரெக்டா? இப்ப நான் அந்த லைட் ஆன் பண்ணோன்னே எப்படியா இருக்கு பாருங்க, பளிச்சுட்டு இருக்கானா பாக்குறதுக்கு. இப்ப அந்த டார்க்னஸ் வந்து லைட் போட்ட உடனே போயிடும் வெளியில. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இந்த லைட் வந்து எங்க இருந்து வருதான்? இந்த வேதத்துல ஜான் எழுதுறாரு, திஸ் லைட் இஸ் கமிங் ஃப்ரம் ஜீசஸ், இட் இஸ் நாட் கமிங் ஃப்ரம் எனி அதர் சோர்ஸ். அவர் இடத்துல இருந்து இந்த வெளிச்சம் வருது, அதனால வந்து இருள் வந்து அதை பற்றி கொள்ள முடியாது. இது வந்து ஏதோ ஒரு டேபிள் லேம்ப், இந்த லேம்ப், டியூப் லைட், அது கிடையாது. இது வந்து அவருக்குள்ள இருக்கிற மெய்யான ஒளி, த ட்ரூ லைட். சோ டெத், சின்னு, டெத், சிக்னஸ் இதெல்லாம் என்னது? ஃபார்ம்ஸ் ஆஃப் டார்க்னஸ். எத்தனை பேருக்கு புரியுது? வியாதி, மரணம், பாவம், இதெல்லாம் எதை குறிக்குது?
இருளை குறிக்கிறது. இதெல்லாம் வெளிச்சத்தை குறிக்குதா? கிடையாது. இதெல்லாம் இருள், அந்தகாரம், அந்தகார லோகாதிபதி அவன் கிட்ட இருந்து வருது. இதெல்லாம் இஸ் கமிங் ஃப்ரம் த பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். யாரு? பிசாசு. சோ தேவனுடைய வெளிச்சம் வரும் பொழுது இதெல்லாம் வெளியே போயிருமா. இப்போ தேவனிடத்துல இருந்து வெளிச்சம் தான் வரும். அங்கிருந்து எப்படி மரணம், வியாதி இதெல்லாம் அங்கிருந்து எப்படி வெளியே வரும்? எனக்கு முன்னாடி ஒரு லேம்ப் வச்சிருக்கிறேன். இந்த லேம்ப்ல இருந்து டார்க்னஸ் வருமா? உங்க வீட்டுல இருக்க டியூப் லைட்ல இருந்து டார்க்னஸ் வருமா? வராது இல்ல. அது சொன்னாலே உங்களுக்கு சிரிப்பு. அது எப்படி பிரதர் வரும்? என்ன பிரதர் காமெடி பண்றீங்க? ஆனா தேவன் இடத்துல இருந்து டார்க்னஸ் வரும்னு எப்படி நம்புறீங்க எல்லாரும்? குண்டக்க மண்டக கேள்வி கேட்கிறான்றீங்களா? நீங்க நான் வீட்டுல இருக்க டியூப் லைட்ல இருந்து இருள் வராதுன்னு எல்லாருமே நம்புறோம். அத நல்லா பளிச்சு எரியும் பிரதர். அந்த கடைக்காரன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், பளிச்சு எரியும். ஆனா நடுவுல வந்து அதே வந்து இருளை கொடுக்கணும்னா வாங்கிட்டு வருவீங்களா? அத சடனா அது வந்து போர்டு மாறிட்டுன்னா இருளை கொடுத்துரும் அது அப்படின்னா வாங்குவீங்களா? அது அப்புறம் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம்னுவீங்க. இட் இஸ் ஒர்க் ஆகணும்னு அர்த்தம். அப்போ தேவனிடத்துல வந்து ஜீவன் தான் இருக்கு, தேவனிடத்துல வெளிச்சம் தான் இருக்குன்னா அங்க இருந்து மரணம் வர முடியாது, அங்கிருந்து இருளும் வர முடியாது, அங்கிருந்து வியாதி வர முடியாது, எதுவும் அங்கிருந்து வர முடியாது. அல்லேலூயா. We get confused of God allowed this, ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி என்ன சொல்றது, விசுவாசிக்க முடியல. இந்த இருளையும் வெளிச்சம் வரும்ன்றத விசுவாசிக்க முடியாது. அப்படி ஆக்கிடுவாங்க சுத்தி சுத்தி பேசியே. அதாவது வந்து ஆண்டவர் அலோவ் பண்ணாருன்ற ஒரு டெர்மினாலஜி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். அந்த அலோவ் பண்ற வார்த்தை அவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவன் கையில மட்டும் மாட்டினான்னா இல்ல, அது வசனத்துல இருந்தா தேவன் அனுமதி. அது அதான் லாஸ்ட் டைம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே, அவருடைய சித்தம் இல்லாமல் உன் தலையில இருந்து ஒரு முடி கூட விழாதுன்றதை வச்சுட்டு God allow this and it happens to அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றது. அதனாலதான் பாருங்க, யோவான் வந்து பாத்தீங்கன்னா யோவான் காஸ்பல் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் காஸ்பல்ஸ். அது 4வே பவர்ஃபுல் தான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா ஜான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் இங்க தான் வெளியே கொண்டு வர்றாரு. ஜான் தான் கொண்டு வர்றாரு வெளியில. தேவன் தான் ஜீவன், தேவன் தான் வெளிச்சம்ன்றத உலகத்துக்கு வந்து இதுதான் தேவை. உலகத்துக்கு தேவை வெளிச்சம், உலகத்துக்கு தேவை ஜீவன் தான். அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து லாசருவை சந்திக்கிறதுக்கு முன்பதாகவே சொல்றாரு, இது மரணத்துக்கு நேராக போய் முடியாது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, தி ஆத்தர் ஆஃப் லைஃப் இஸ் கோயிங் டு மீட் ஹிம் நவ். வாங்க திரும்ப வாங்க 25வது வசனம், யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஜீவ ஊற்று. தி ஆத்தர் ஆஃப் லைஃப் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீவ தண்ணீரே அவருக்குள்ளதான் இருக்குதான். அவரை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து அவனுக்குள்ளேயும் ஜீவ தண்ணீர் வந்துடும் போட்டிருக்கு யோவான்ல. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் அவர் தான். ஆனா அவரை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் வருமா? அது எங்க வருது வசனம்? வாங்க, அதே யோவான்ல தான் வருது பாருங்க. இது எல்லா பவர்ஃபுல் ட்ரூத்ஸும் எங்க இருந்து வருதுன்னா யோவான்ல தான் இருக்கு. ஜான் 7 37, 37, 38, 39. ஜான் 7, யோவான் 7, 37, 38, 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பாருங்க, தாகமா இருந்தா என்னிடத்துல வந்து குடின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். அவுட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வில் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். ஜீவ நதிகள், ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். எங்க இருந்து வருமாங்க? உங்களுக்குள்ள இருந்து தான் வரும். சொல்லுங்க, எனக்குள்ள இருந்து தான் வரும். வெளியில இருந்து வராது, உள்ள இருந்து தான் வரும். இன்னைக்கு நம்ம வெளியில இருந்து ஏதாவது வருமானு தேடிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்கள் வந்து வெளியில இருந்து வருமா, அவர்கிட்ட இருந்து வருமா, இவர்கிட்ட இருந்து வருமா, அந்த தேவ ஊழியத்திலிருந்து வருமா, அந்த தீர்க்கதரிசிட்ட இருந்து வருமா அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். இல்ல இயேசு உனக்குள்ள இருந்து வரும்ட்டாரு. இப்போ வெளியில இருந்து வந்தாதான் பிரச்சனையா? ஏன் தெரியுமா? வெளியில இருந்து வந்துச்சுன்னா தண்ணி வத்தி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிக்கல நீங்க? தண்ணி பஞ்சம், டேப் உடஞ்சிருச்சு, தண்ணி வரல, என்ன பண்ணுவீங்க? இல்ல கிணறு வத்தி போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை.
அதனாலதான் ஆண்டவர் உள்ளே வச்சுட்டார் தண்ணியை தூக்கி. நீ வெளியெல்லாம் போய் தேட வேண்டாம். 24 ஹவர் சப்ளை என்ன பண்ணிட்டேன், உள்ள வச்சுட்டேன். கனெக்ஷனை உள்ள கொடுத்துட்டேன்றார். விசுவாசிக்கிற உனக்குள்ள இருந்தே வரும்பா, நீ வெளியெல்லாம் போய் தேட வேணான்ட்டார். இப்ப புரியுது ஆண்டவர் ஏன் சீஷர்களை பார்த்து மரித்தவரை உயிரோட எழுப்புன்னு சொன்னாருன்ட்டு. உள்ள இருக்குப்பா எல்லாம். இந்த உள்ள இருக்கிற தண்ணி போய் மரித்தவரை உயிரோட எழுப்பும். இந்த உள்ள இருக்கிற தண்ணி போய் வியாதியை சுகமாக்கும். சோ இப்ப உள்ள இருக்க தண்ணி உங்களை சுகமாக்காதா? என்னங்க சொல்றீங்க? ஆக்குன்றீங்களா ஆக்காதுன்றீங்களா? உள்ள இருக்க தண்ணி உங்களை சுகமாக்குமா? உங்களுக்குள்ளதாங்க டேங்கே இருக்கு. உங்களை சுகமாக்காது அது. ஜீவ தண்ணீர் டேங்க் உங்களுக்குள்ளே, அது உங்களுக்கே ஒர்க் பண்ணும் ஃபர்ஸ்ட் அது. சோ இப்ப நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எனக்குள்ள இருக்கின்றத ஃபர்ஸ்ட் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். எனக்குள்ள ஜீவ நதிகள் ஓடிக்கொண்டிருக்கு, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் எனக்குள்ள இருக்குன்னு நீங்க விசுவாசிங்கன்னா வியாதியை பார்த்து பயப்பட மாட்டீங்க. வியாதி வந்தாலும் சீ போ அப்படின்னுவீங்க. இயேசு நாமத்துல வெளியே போ. நீ எப்படி எனக்குள்ள இருக்க முடியும்? எனக்குள்ள ஜீவ நதிகள் இருக்குது, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் இஸ் இன்சைட் ஆஃப் மீ, தைரியமா பேசுவீங்க. உள்ள ஜீவ நதி இல்லைன்னு இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்குது பாதி பேருக்கு. பார்த்தா தெரியலையா பிரதர்? பார்த்தாலாம் தெரியாது, பார்த்தாலாம் ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் இருதயத்துல விசுவாசிக்கிற கூடிய காரியம். வார்த்தையினால வார்த்தை எடுத்து இருதயத்துல போட்டு இருதயத்துல விசுவாசிக்க கூடிய காரியம். நம்ம பாக்குறதுலயே தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா தெரியணுமே பிரதர், பார்த்தாலாம் தெரியாது, உள்ள இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள ரத்தம் ஓடுதுன்றதை பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாருக்குள்ளயும் ரத்தம் ஓடுதா இல்லையா? கம்பல்சரியா ஓடுதுங்க. அதனாலதான் இப்போ உட்காந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ரத்தம் ஓடுறதுனாலதான். சோ டவுட் எல்லாம் பண்ணாதீங்க, ஓடுதான்ட்டு. கம்பல்சரியா ஓடிட்டு இருக்கு. உள்ள இருதயம் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்க, அதனாலதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கீங்க, நானும் பேசுறேன். பாக்குறீங்களா? இல்ல. ஏதோ ஒரு இடத்துல உங்க பயாலஜி கிளாஸ்ல, பாட்னி கிளாஸா, பயாலஜி கிளாஸ்ல 8th ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்தாங்க. ஹார்ட்னா இப்படிதான் இருக்கும், லங்ஸ்னா இப்படிதான் இருக்கும், இதுனா அப்படி. அதை புடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கோம். இன்னும் நம்ம யாராவது உங்க இருதயத்தை பார்த்திருக்கீங்களா அது வரைக்கும்? நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, உன் ஹார்ட் சைஸ் எவ்வளவு தெரியுமா? இது உண்மையான்னு தெரியல, உங்க ஃபிஸ்ட் தான் உங்க ஹார்ட் சைஸ். நாங்க எனக்கு தெரியல, இது ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட. உங்க ஃபிஸ்ட் சைஸ் இருக்குல்ல, இப்ப கையை மூணுனா ஃபிஸ்ட் இப்படி மூணுனா இதான் உங்க ஹார்ட் சைஸ். நாங்க எனக்கு தெரியல, எனக்கு நம்ம பார்த்துட்டா இருக்கோம் திறந்து இதான் சைஸான்ட்டு அப்படின்னாங்க. உன் பிரெயின் இவ்வளவு கிராம் தான் இருக்கும். நாங்க 200 கிராமோ 300 கிராம் தான் பிரெயின் அப்படின்னாங்க. அதுவும் தெரியல, நமக்கு என்ன வெயிட் மிஷின்ல வச்சா பாக்குறோம் பிரெயின் இத்தனை கிராம் இருக்குன்னு. நமக்கு தெரிஞ்சது ஆட்டு மூளை தான் தெரியும். ஏன்னா அது நல்லா இருக்கும் சாப்பிட்டா, ஆட்டு மூளை வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆட்டு மூளை சாப்பிட்டுருக்கீங்களா? ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிரெயின், கோட் பிரெயின். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் ஹோட்டல்லாம் போனா மூளை இருக்கா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். உன் மூளையை கேட்கலப்பா, ஆட்டு மூளை இருக்காப்பா அப்படின்னா. அதுதான் நமக்கு தெரியும். உங்களுக்குள்ள ஒரு அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் வாட்டர் ஓடிட்டு. அல்லேலூயா. அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் லிவிங் வாட்டர். அது வற்றாத நீரூற்று. இட் கேன் நெவர் ரன் ட்ரை. அது வற்றி போகவே முடியாது. அதனால இயேசு சொல்றாரு, he was speaking concerning the spirit whom those believing in would receive. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றவர்களுக்குள்ளலாம் இது வற்றாம ஓடுமா? சோ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்திருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க என்கிட்ட, அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பான்ட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு சில விஷயங்கள்லாம் மனுஷன் சொல்றது ஏத்துக்கவே முடியாது என்னால. நான் அது என்ன தெரியல, நான் பிறந்ததுல இருந்து அப்படிதான் இருந்தேன். நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல இருந்தேன். சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அந்நிய பாஷெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா அதை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதை அவங்க பெருசா நம்பவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அதை பத்தி வெளிச்சம் கிடையாது. ஆனாலும் நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்பினேன். என்ன நம்பினேன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறான்னு நம்பினேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெண்டிகாஸ்டல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ அந்நிய பாஷை பேசினாதான் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்றதுக்கு அடையாளம்ட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்டிகாஸ்டல் சொல்லுவாங்க, இட் இஸ் a sign that you have the Holy Spirit only when you speak in tongues. நீ அபிஷேகம் பெற்றிருக்கணும். அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. என்னால அது காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரட்சிப்பே எப்படி கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வச்சுதானே கொடுப்பாரு. தனியா ரட்சிப்பு தனியா, பரிசுத்த ஆவியானவர் தனியா கொடுப்பாரா? தனித்தனி பேக்கேஜ் அதெல்லாம். நான் தான் அப்படிதான் யோசிக்கிறேன்னா நீங்களும் அப்படி யோசிக்கிறீங்களான்னு தெரியல. நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். அவ்வளவு மோசமான ஆண்டவரா? ரட்சிப்புன்னு தனியா கொடுப்பாரு, அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படு, அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரு. கொஞ்ச நேரம் அழுது போராடு,
எனக்குலாம் அப்படியே சொன்னாங்க, நீ அழுது மன்றாடி கெஞ்சணும் ஆண்டவர்கிட்ட, அப்பதான் பரிசுத்தாவி. அப்ப நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே ரட்சிப்பையே நீங்க வந்து நான் கேட்டவனே கொடுத்துட்டீங்க, பரிசுத்தாவியானருக்கு கெஞ்சினா கொடுப்பீங்களா? எனக்கு சில விஷயம்லாம் வந்து என்னால வந்து இதே பண்ண முடியல. ரட்சிப்பை வந்து கேட்டவனே கொடுப்பான். கேள்விப்படுறீங்க? இஃப் யூ அக்செப்ட் ஜீசஸ் இன் யுவர் ஹார்ட், இஃப் யூ பிலீவ் ஜீசஸ் இன் யுவர் ஹார்ட் அண்ட் கன்ஃபஸ் வித் யுவர் மவுத், ரோமர் 10 வருது பாத்தீங்களா? ரோமன்ஸ் 10:9. இருதயத்துல விசுவாசிச்சு நாவினால் அறிக்கை செய்தா நீ என்ன பண்ணுவாய்? ரட்சிக்கப்படுவாய். யூ வில் பி சேவ்ட். ரட்சிப்பு வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டீங்க. பரிசுத்தாவியானுக்கு மட்டும் நான் போராடணுமா? கேள்விப்பட்டீங்களா? காத்திருப்பு ஜெபம், அப்புறம் வந்து பரிசுத்தாவியான பெற்றுக்கொள்ற கூட்டம். அது கூட பாத்தீங்கன்னா போய் சில பேர் போய் பெற்றுக்கொள்வாங்க. சில கூட்டத்துல போய் நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க. நடுவுல வந்து அங்க என்ன பண்ணுவாங்க, பேசுறதுக்கு நிறுத்திடுவாங்க. சில பேர் பேசுறதுக்கு மறந்துடுவாங்க. நான் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திருக்கேன். ஏன்னா பரிசுத்தாவியில பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கான்சியஸ் எஃபர்ட். ஸ்பீக்கிங் த ஹோலி ஸ்பிரிட், டங்ஸ்ல பேசுறது ஒரு கான்சியஸா நீங்க பேசணும் எடுத்து. இது நான் தனியா ஒரு நாள் நான் எடுக்கலான்னே பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட். பட் நான் லைட்டா சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் பேசுறதை மறந்துடுவாங்க. ஒரு காலத்துல நல்லா பேசிட்டு இருந்த பிரதர், இப்ப மறந்துட்டேன், இப்ப திரும்ப நான் அந்த வார்த்தை பெற்று. இல்ல ஒன்ஸ் கிவன் இட் இஸ் ஆல்ரெடி தேர். பசுத்தாமையா வந்துட்டாருன்னா அங்கதான் இருக்கிறாரு, எங்கேயும் போக மாட்டாரு அவர். ஆனா நமக்கு இந்த மாதிரி டீச்சிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, அவர் போயிடுவாரு அப்படின்னுவாங்க. இல்லைன்னா நீங்க பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ள தனியா நீங்க வந்து அதுக்குன்னு போராடணும், போராடி மன்றாடி ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து முதல்ல இருந்தே புரியல. ஏன்னா கர்த்தர் நல்லவர்ன்ற ஒரு ஐடியா எனக்குள்ள எங்கேயோ இருந்திருக்கு சின்ன வயசுலயே. அது எனக்கு லேட்டரா தான் எனக்கே புரிஞ்சிருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமா இருந்திருக்கு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவரு நம்மள விட மாட்டாருப்பா, கை விட மாட்டாருப்பா, எப்படி இருந்தாலும் நம்மள பார்த்து பார்ப்பா அப்படின்ற ஒரு ஐடியா உள்ள உட்கார்ந்துருக்கு எனக்கு எங்கேயோ. அது சின்ன வயசுல இருந்திருக்கு. தேங்க்ஸ் பீ டு காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மாதிரி ஒரு விசுவாசம் எனக்குள்ள கொடுத்ததுக்காக. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கெல்லாம் யார் இருக்கா நம்பிக்கை? நமக்கு இந்த உலகத்துல என்ன நம்பிக்கை? கர்த்தரே கைவிட்டா முடிஞ்சிருச்சு நம்ம கதை, அவ்வளவுதான். அதோ கதி தான், கோவிந்தா கோவிந்தா தான் நம்ம கதெல்லாம். அதனால யோசிப்பா, ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, யாரு கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்மளுக்கு வண்டியா ஓடுது ஆண்டவரே. உங்களை போல நல்லவர் யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்றது எங்கேயோ உள்ள ஆழமா இருந்ததுனாலதான் இன்னி வரைக்கும் வண்டி ஓடுது. எனக்கு வண்டி ஓடுது, ஏன்னா என்னை பத்தி எனக்கு தானே தெரியும் நான் எப்படிப்பட்டவன்ட்டு. பாதி பேருக்கு அதனாலதான் வண்டி ஓடுது, கர்த்தர் நல்லவரா இருக்கிறதுனாலதான். நல்லவன் தெரியலனாலும், நமக்கு நல்லவன் தெரியலனாலும் அவர் நல்லவரா தான் இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? யூ மே நாட் நோ தட் காட் இஸ் ஆல்வேஸ் குட், பட் ஹி இஸ் ஆல்வேஸ் குட் டு யூ. எப்பொழுதும் அவர் நல்லவர்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் எப்பொழுதும் உங்கள்கிட்ட நல்லவரா தான் இருக்கிறார். அவர் மாறாதவர் பாருங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது இங்க முக்கியம் இல்ல. அவர் நல்லாதான், அவர் ஒழுங்கா தான் இருக்கிறார். சோ அதான் பாருங்க, இயேசு சொல்றாரு, நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல். ஐ ஆம் த ரிசரக்ஷன், ஐ ஆம் த லைஃப். ஜீவனை நீ வெளியே தேட வேண்டாம், என்கிட்ட தான் இருக்குன்னு. சோ என்ன விசுவாசனா உனக்குள்ள ஜீவன் ஊற்றுகள், நதிகள் பாய்ந்து ஓடுன்ட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை வெளியே கொண்டு வரார் ஆண்டவர். பாருங்க, யோவான்ல வந்து எல்லா மிரக்கிள்ஸ், அந்த 7 மிரக்கிள்ஸும் பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல் மிரக்கிள்ஸ். ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் வெளியே வரும். அவர் பண்ண 7மே பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட மிரக்கல். 38 வருஷம் படுத்தவனை எழுப்பி விடுறாரு. இந்த மாதிரி ஒரு மிரக்கலை எவனா பண்ண முடியுமா? பண்றாரு. பெதஸ்தா குளத்துல போயிட்டு தண்ணிய திராட்சரசமா மாத்துறாரு. கடைசியா ஒண்ணு பண்றாரு, கலிலிய கடல்ல இவனுங்க எல்லாம் ஓடிட்டானுங்க, சீஷர்கள் எல்லாம். இவரு போய் அங்க போய் இவங்களுக்கு மீனை பிடிச்சி வறுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. வந்து பிள்ளைகளா வந்து சாப்பிடுங்கடா அப்படின்றாரு. அவங்க எல்லாம் நினைச்சிருப்பானுங்க, யார் அந்த கடவுள், நம்ம இவரை விட்டுட்டு ஓடி போனா இவர் என்னன்னா நமக்கு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணி வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி கடவுள் எங்கேயா பாத்திருக்கீங்களாங்க உலகத்துல? ரெண்டு யாராவது ஒருத்தவங்க கூட சண்டை போட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட நம்ம எல்லாம் போக மாட்டோம். அவங்க வீட்டுக்கு வந்தா கூட இவெல்லாம் ஏன் வந்தான் அப்படின்லாம் யோசிப்போம் நம்ம. ஆனா இயேசு கிறிஸ்து, இவனுங்க ஓடிட்டானுங்க, இவர் பின்னாடியே போய் பிள்ளைகளா ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்கிறாரு. அவங்க உடனே மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கரைக்கு வரதுக்கு முன்னாடி போய் படிச்சு பாருங்க யோவான் கடைசி அதிகாரம். அவ்வளவு இப்படிப்பட்ட கர்த்தரை நானும் படிச்சு அழுதுருக்கேன் அதெல்லாம் படிச்சுட்டு. இப்படிப்பட்ட ஆண்டவரா? அவனுக்கு வரதுக்கு முன்னாடி மீனை பொரிச்சு வச்சு எல்லாம் ரெடியா உட்காந்துருக்காரு. நினைச்சேன், ஆண்டவரே நீங்க மீன் பொரிச்சா கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் ஆண்டவரே, மசாலா எல்லாம் கரெக்டா போட்டிருப்பீங்க, நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா தான் வந்திருக்கும். ஃப்ரெஷ்ஷா மீனை புடிச்சு பொரிச்சு வச்சு பிள்ளைகளா, அது கூப்பிடுறது அழகா கூப்பிடுறாரு வேற, பிள்ளைகளா வந்து சாப்பிடுங்கடா அப்படின்றது. அவனுக்கு நினைச்சிருப்பானு, ஐயோ இந்த ஆண்டவரப்பே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பேதுருன்னு நினைச்சிருப்பான், ஐயோ இவரப்பே தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, என் பொண்டாட்டி கூட இந்த அளவுக்கு அழகா மீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தர மாட்டா, இவர் பண்ணி தர்றாரு அப்படின்னு.
இப்படிப்பட்ட ஆண்டவரா மரணத்தை கொடுப்பார், இப்படிப்பட்ட ஆண்டவரா வியாதியை கொடுப்பார், இப்படிப்பட்ட ஆண்டவரா அவங்க பிசினஸ போட்டு நொறுக்குவார். இது எல்லாம் மாறணும். நம்ம மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் தப்பான பிக்சர். இது மாறும் பொழுதுதான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளால. இது மாறும் பொழுது தேவனுடைய அன்பை ஈஸியா நம்ம ருசி பார்க்க முடியும். அன்பு நமக்கு எப்பொழுதும் ஊற்றப்பட்டு கொண்டேதான் இருக்குது. ரோமர்ல பவுல் எழுதுறாரு, அவருடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. The love of God is poured into hearts by the Holy Spirit. ஆனா அந்த அன்பை ருசி பார்க்க முடியாதது காரணம் என்னன்னா, நம்மளுடைய சிந்தையில ஒரு தப்பான கடவுளை வைத்திருக்கிறோம் நம்ம. அவர் ஏற்கனவே உள்ள இருக்க அந்த அன்பு, the Holy Spirit இருக்குன்னா அங்க அன்பு உள்ள உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அதான் பவுல் சொல்றாரு, the love of God is poured into your hearts by the Holy Spirit. தேவனுடைய அன்பு ஆவியினால உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கின்றார். அது ஏன் நம்மளால உணர முடியலன்னா, மண்டையில இருக்கிற கடவுள் ஒரு பயங்கரமான மோசமான கடவுள். இதான் மண்டையில இருக்க கடவுள். படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. சரி, நான் படிச்சிருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும்படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Now hope does not disappoint because the love of God has been poured into our hearts by the Holy Spirit who was given to us. ஏன் நம்பிக்கை வெட்கப்படுத்தாதான்? ஏனென்றா தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதுனால. சோ மரியா மார்த்தாளுடைய நம்பிக்கை வெட்கப்பட்டு போக முடியல. என்ன நம்பிக்கையோட கூப்பிட்டாங்க அவங்க இயேசுவை? இயேசு வந்தா என் அண்ணன் பழைச்சிருவான், இயேசு வந்தா என் அண்ணன் மரிக்க மாட்டான், என் அண்ணன் ஜீவனோட இருப்பான்ற நம்பிக்கை தான் மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும். அந்த நம்பிக்கையோட தான் அவங்க என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. சோ அந்த நம்பிக்கை என்ன ஆகல? வீணா போச்சு அவங்களுக்கு? கிடையாது. இயேசு சொல்றாரு, நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல். I am the resurrection, I am the life. நான் தான்ப்பா ஜீவன். இந்த ஜீவனை வெளியே தேடாத, எனக்குள்ள தேடு. எனக்குள்ள இருந்தா ஜீவனே வருது. நானே உயிர்த்தெழுதல் அப்படி சொல்லிட்டு வாங்க நம்ம முடிச்சிருவோம். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசணும். வராரு. நீங்க சிஸ்டர் எனக்கு 28ல இருந்து படிங்க சிஸ்டர். 28 வேண்டாம், 28ல இருந்து படிங்க. 28ல இருந்து படிங்க. நீ அன்மியூட் பண்ணு சிஸ்டர். 28ல இருந்து 28ல இருந்து 37 படிங்க. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். 33வது வசனத்தை மட்டும் திரும்ப போடுங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. ஓகே, ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. இங்கிலீஷ்ல he groaned in the spirit and was troubled அப்படின்னு வருது. ஏன் அவர் ஆவியிலே கலங்கினார், துயரம் அடைந்தார்? சோ இந்த துயரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய துயரத்தை போல கிடையாது. இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் சாரோ, கிரீஃப் கிடையாது. இங்கிலீஷ்ல groaning அண்ட் ட்ரபிள்டுன்னு வருது. ஏதோ நம்ம கலங்கி போவோம் பாத்தீங்களா, பிரச்சனை கலங்கி போவோம், துயரப்படுவோம். அந்த துயரத்தை பத்தி பேசுறாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, நார்மலா படிக்கிற போது இப்படிதான் தோணுது நமக்கு. இயேசு பாருங்க நம்மள மாதிரியே துயரப்பட்டு அழுது. ஏன்னா இயேசு அழுதான்ற ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா, ஜீசஸ் வெப்ட்ன்ற ஒரு வசனம் இருக்கு. உடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ஐயோ லேட்டா வந்துட்டேனே, சீக்கிரம் வந்திருக்கணுமே. சில பேர் சொல்லுவாங்க, டைமுக்கு போயிருக்கணும் பிரதர், டாக்டர்கிட்ட கொஞ்சம் முன்னாடி டாக்டர் சொல்லியிருப்பாரு, 1 ஹவருக்கு முன்னாடி காப்பாத்திருக்கலாங்க அப்படின்னு. கொஞ்சம் ஃபாஸ்டா போய் தான் காப்பாத்திருக்கலாமே. அந்த துயரம் எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு நம்மளை போல பலவீனமான மனுஷன் கிடையாது. பலவீனமான மனுஷன் தான் துயரப்படுவான். ஒன்லி a helpless man and a weak man suffers sorrow. இதெல்லாம் இந்த துயரம், துக்கம், இதெல்லாம் இந்த மாதிரி தான். ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறவங்க தான் துக்கப்படுவாங்க. யார் துக்கப்படுவான்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கையோட இருக்கிறவங்க துக்கப்படுவானா?
துக்கப்பட மாட்டான். இது காரியம் நடந்துரும், நிச்சயமா இதுல ஒரு விடுதலை இருக்குன்றவன் துக்கத்துல இருக்க மாட்டான். ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த்ல உட்காந்துருப்பான், விசுவாசத்துல உட்காந்துருப்பான். நம்பிக்கையே இல்லைன்றவன் தான் துக்கத்துல உட்காந்துருப்பான். புரியுதா உங்களுக்கு சொல்றது? சோ வந்து இந்த வசனம் என்ன வசனம்? திருப்பி ஹைலைட் பண்ணுங்க இந்த வசனத்தை. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அவள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் கண்டு அவர் ஆவியிலே துயரப்பட்டு அப்படின்றது வந்து என்னன்னா, இங்கிலீஷ்ல வந்து அதை பார்த்து when he saw the Jews weeping and the sisters weeping, he groaned in the spirit and trouble. He groaned. இந்த groanedன்ற வார்த்தையை வந்து நான் கிரீக்ல போய் படிச்சு பார்த்தேன். கிரீக்ல வந்து இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, எம்ப்ரி மாவோமாய் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதுக்கு இட் இஸ் வெரி ஹார்ட் டு ப்ரொனவுன்ஸ். எம்ப்ரி மாவோமாய்னு EMBRIMAOMAI. நீங்க போய் கிரீக் பைபிள்ல படிச்சு பாருங்க. எம்ப்ரி மாவோமாய்னு ஒரு வார்த்தை இந்த groanedன்ற வார்த்தைக்கு யூஸ் பண்றாங்க. இது ரெண்டு வார்த்தைகளை சேர்த்த மாதிரி ஒரே வார்த்தை. இட் இஸ் 2 words combined into one. என்ன வார்த்தைன்னா என் அப்படின்ற வார்த்தை, அப்புறம் பிரைம் அப்படின்ற ஒரு வார்த்தை. என்னன்னா இன்னு அர்த்தம். IN இன். பிரைம்னா ஸ்ட்ரென்த், இன் ஸ்ட்ரென்த். இந்த groanedன்றது வந்து ஏதோ வந்து ஒரு பலவீனமாக ஒரு கஷ்டத்துல அவர் வந்து முழங்கினான்றது கிடையாது. ஒரு பலத்தோட, இன் ஸ்ட்ரென்த். புரியுதுங்களா? ஒரு ஆவியில ஒரு என்னது, ஒரு பெரிய பலன் கொண்டு, கரெக்டா எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல எனக்கு. ஒரு பலத்தோட ஆவியில வந்து அவர் எழும்புறாரு. ரைசிங் இந்த ஸ்பிரிட் மாதிரி. அது இன்னொரு இது வந்து வைன்ஸ் எக்ஸ்போசிட்டரி டிக்ஷனரி. நீங்க போய் இதெல்லாம் படிக்கலாம். நீங்க வைன்ஸ் எக்ஸ்போசிஷன்ல இது வந்து சொல்றாங்க. டிக்ஷனரியில வந்து இன்ஸ்டன்ட் அப்படின்றது. ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டு ஸ்னாட் வித் ஆங்கர். டு ஸ்னாட் வித் ஆங்கர்னா, இந்த புலியெல்லாம் உருமும் பார்த்துருக்கீங்களா? புலி வந்து சார்ஜ் பண்ணும்போது, புலி சிங்கம்லாம் when it is going to charge or attack, ஒரு கோபத்துல உருமிட்டு போகும் பார்த்தீங்களா? புலி உருமுற மாதிரி. நீதிமான் சிங்கத்தை போல கர்ஜிப்பான், the righteous roars like a lion. சங்கீதக்காரன் எழுதலாம். அந்த உருமுறது ஒரு கம்பீரமாக, ஒரு கோபத்தோட, அது எக்ஸாக்டா வந்து ஒரு கோபத்தோட அப்படின்னு வருது. அந்த ட்ரபிள்டு அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, கிரீக்ல வந்து டெரோசோ. டெரோசோன்னா டு ஸ்டர் ஆர் அஜிடேட். ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல வந்து டு ஸ்டர் ஆர் அஜிடேட் அப்படின்னா, அவருக்குள்ள வந்து ஒரு அஜிடேஷன், ஒரு ஸ்டரிங்கம், ஒரு எழுப்புதல் மாதிரி உண்டாகுது. ஒரு கோபத்துல அவர் எந்திரிக்கிறாராம். ஸோ இது வந்து எப்படி பேசணும்னா, அவர் வந்து பாக்குறாரு மரியாள் மாத்தா அழுது கொண்டு இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்க மத்த யூதர்கள்லாம் அழுகுறாங்க. அதை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு பயங்கர கோபம் வருது அவருக்கு. எத்தனை பேர் கோவப்பட்டிருக்கீங்க ஃபியூனரல்ல? நானும் நிறைய கோவப்பட்டிருக்கேன் ஃபியூனரல்ல. எதை பார்த்து தெரியுமா? இது எப்படி நடக்கும் அப்படின்னு, இது எப்படி நடந்துச்சுன்னு ஒரு கோவம் வரும். ஒரு கோவம் வரணும் உள்ள. கர்த்தர் சித்தம்னு நினைச்சீங்கன்னா ஒரு கோவம் வராது, இருக்கிற கோவம்லாம் போயிடும். இன்னைக்கு பிரச்சனை வந்து நமக்கு என்ன, அதாவது கோவப்படாதேன்னா எதுக்கு கோவப்படக்கூடாது? அது கோவப்படக்கூடாதுங்க. நம்மளுக்கு எதுக்குமே கோவப்படக்கூடாதுன்னு வச்சுட்டானுங்க. சும்மா வீட்டுல போய் பிள்ளைங்கிட்ட கத்தி கோவப்பட்டுக்கிட்டு, மனைவிட்ட கத்தி கோவப்பட்டுட்டு, புருஷன்ட்ட கத்தி கோவப்பட்டுட்டு, அதுக்கெல்லாம் நல்லா நம்ம ஆளுங்க கோவப்படுவானு. ஆனா இதுக்கெல்லாம் கோவப்படுறது இல்ல. வியாதி வந்துச்சுன்னா கோவம் வரணும் உங்களுக்கு. எப்படி என் வீட்டுக்குள்ள வியாதி வரணும்? கோவம் வரணும் உங்களுக்கு. அதுதான் groaned in the spirit, troubled in the spirit. புரியுதுங்களா? ஆவியில, மாம்சத்துல போட்டிருக்காங்க. நீங்க நல்லா படிச்சீங்களா அந்த வசனம்? மாம்சத்துல ஆவியில ஒரு உணர்றாரு. இந்த கோவம் வந்து ஆவில இருந்து வரணும், இருக்கு ஸ்பிரிட்ல இருந்து, மாம்சத்துல கிடையாது. நம்மளுடைய கோவம்லாம் மாம்சத்துல இருக்குது. அதனாலதான் மத்தவங்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்கோம். ஆவியில கோவம் வந்துச்சுன்னா பிரச்சனைக்கு மேல கோவம் வரும், பீப்புள் மேல கோவம் வராது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? he groaned in the spirit, he was troubled in the spirit. அவர் ஒரு சிங்கம் வந்து எப்படி வந்து தன்னுடைய அதை போய் பிடிக்கணும், ஒரு இறையை போய் பிடிக்கணும்னா ஒரு கோவத்தோட போகும். இல்ல ஒரு சிங்கத்தை வந்து அட்டாக் பண்ண போகுதுன்னா ஒரு பெரிய ஒரு கோவத்தோட போகும். அந்த மாதிரி ஒரு கோவம் அவருக்குள்ள வருது. எதன் மேல கோவம்? மரணத்தின் மேல அவருக்கு கோவம் வருது. எப்படி இந்த வீட்டுக்குள்ள மரணம் வர முடியும்ன்ற ஒரு கோவம் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? his anger was against death. எப்படி? நான் நேசிக்கிற குடும்பம், இது என்னுடைய குடும்பம், உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற குடும்பம். ஏன்னா யூதர்கள் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறாங்க. உடன்படிக்கைக்குள்ள இருக்க குடும்பம் இது. லாசரு ஒரு யங் மேன், ஒரு வாலிபன். இவன் எப்படி மரிக்கலாம்? தேவனுடைய திட்டங்கள் இன்னும் வாழ்க்கையில நிறைவேறவே இல்லையே. ஹவு கேன் ஹி டை? எப்படி மரணம் இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? எப்படி பிசாசு மரணத்தை கொண்டு வர முடியும்?
வாட் ரைட் டஸ் த டெவில் ஹேவ் ஓவர் திஸ் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கோபம் அவருக்குள்ள. அததான் வந்து அழகா எழுதியிருக்கு பைபிள்ல. ஹி groaned in the spirit and was troubled. இது வந்து அவர் அதை பார்த்து அழுது துக்கப்பட்டார், அது கிடையாது. அந்த ட்ரபிளே கிடையாது. கலங்கி போய் துயரப்பட்டு நின்றார், அதுவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். இது எப்படி இந்த இந்த ஒரு கோபம் தான் உங்க எல்லாருக்குள்ளயும் வரணும். வியாதியை பார்த்தா இந்த கோபம் வரணும். எனக்கு எப்படி வியாதி வர முடியும்? என் பிள்ளைக்கு எப்படி வியாதி வர முடியும்? என் குடும்பத்துக்கு எப்படி வியாதி வர முடியுன்ற ஒரு கோபம் உங்களுக்குள்ள வரணும். இந்த கோபம் வந்துருச்சுன்னா அடுத்தது பிரேக் த்ரூ வந்துடும் உங்களுக்கு. இந்த கோபம் வராதனாலதான் பிரேக் த்ரூ வர்றதுக்கு டைம் ஆகுது நிறைய பேருக்கு. ஏன்னா வியாதி அகாமடேட் பண்றோம்ல. பரவாயில்ல, கர்த்தர் சித்தம்னு சொன்னா எங்க கோபம் வரும்? ஒரு கோபம் வராது. நிறைய பேருக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா கர்த்தருக்கு மேலதான் கோபம் வருது, வியாதி மேல கோபம் வர மாட்டேங்குது. பாத்துறீங்களா? கர்த்தர் ஏன் பிரதர் கொடுத்தார் அப்படி கர்த்தரை போட்டு திட்டிட்டு இருக்காது. ஐயோ, அந்த திட்டுறதை கொஞ்சம் வியாதியை பார்த்து திட்டா வியாதியாவது போவீங்க. அதே கர்த்தரை பார்த்து திட்டிட்டு இருக்க. கர்த்தர் ஏன் கொடுத்தான்றதுக்கு அப்படியே மாத்தி பிசாசே வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அது போயிடும். அதை விட்டு கர்த்தர் ஏன் கொடுத்தார், கர்த்தர் ஏன் கொடுத்தார், கர்த்தர் ஏன் கொடுத்தாரு? கர்த்தர் கொடுக்கவே இல்லையா? கொடுக்காத போய் ஏன் கொடுத்தாருன்னு கேக்குறீங்க. கர்த்தரையே அனுபவித்தார், கர்த்தரையே அனுபவித்தார். கோவத்துக்கு அங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் பாவம் கர்த்தர் யோசிக்கிறடே, நான் பண்ணவே இல்லடா, ஏன்டா இப்படி பண்றீங்க நீங்க? இதை வர பிரசங்கம் வேற பண்றீங்களாடா, மைக்கு போட்டு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தான்னு பிரசங்கம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. எங்கடா புடிச்சீங்க? டே யோபு, ஒன்ன அடிக்கணும்டா, தேவலாம உளறி விட்டு போயிட்ட, உன்னை புடிச்சுக்கிட்டானுங்க எல்லாம் அப்படின்னு. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அதுவும் நான் பேசியிருப்பேன். யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம், ரெக்கார்டிங் இருக்கும் ஆல்ரெடி. சோ புதுசா வந்தவங்க அதுல போய் பார்க்கலாம். யோபு பேசுனதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்க கூடாது. அது 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 தப்புன்றத தியாலஜிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவுமே அதுல பேசியிருப்பேன். நீங்க போய் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்ட்டு. புரியுதுங்களா? அந்த கோவம் அவருக்குள்ள. இதே இது வந்து அடுத்ததும் ஒரு 38வது வசனம் படிங்க. 38 போடுங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. புரியுதுங்களா? திரும்பவும் அதே வேர்டு தான், groaned. Again groaning in the spirit. மறுபடியும் கலங்கி. புரியுதுங்களா? அதே வார்த்தை திரும்ப கல்லறைக்கு போனோம்னா அவருக்கு இதாகுது. அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன சொல்றாரு? 39 படிங்க. 39ல இருந்து அப்படியே படிங்க, தொடர்ந்து படிங்க 44 வரைக்கும். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டாகிய யூதர்கள் 39 சொல்றாருல, 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் அடிக்கும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நான் சொல்லியிருக்கேன்ல, விசுவாசித்தால் நீ என்ன பண்ணுவாய்? தேவனுடைய மகிமையை காண்பாய். இது என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருக்கு பாத்தீங்களா? இது இந்த வருஷத்தை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல யூஸ் பண்ணி கேட்டிருக்கீங்களா? விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசித்தால். இது ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு இது எங்க இருக்குன்னே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள். பிரதர், இது ஏன் சொல்றீங்கன்னா, அது இல்ல பிரதர், அங்க ஒருத்தவங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு சொன்னாங்க, அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன் நானும் அப்படின்வாங்க. இது எங்க சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் படிச்சாதான், ஓ இதுக்குதான் சொல்லியிருக்கோ அப்படின்னு தோணும் உங்களுக்கு. எதுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க அவரு. ஒண்ணுமே முடியாது, மரித்து போன சூழ்நிலையை பார்த்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லியிருக்காருங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வசனத்தை. ஜீவனே இல்லங்க, டோட்டல் டெட். சிக்கு கூட கிடையாது. சிக்குனா கூட பரவாயில்ல, சரி ரைட், ஏதோ சரி பண்ணிட்டாருன்னு சொல்லிடலாம். அப்படி இப்படி பண்ணி ஏதாவது பண்ணியாச்சுலாம். டோட்டலா அவுட், ஜீவனே கிடையாது. அது ஏன் 4 நாள் ஏன் இங்க குறிப்பிடப்படுதுன்னா, யூதர்கள் வந்து என்ன ஸ்ட்ராங்கா விசுவாசிச்சாங்கன்னா, 4 நாள்ல ஸ்பிரிட் போயிருக்கும் அந்த இடத்த விட்டு. அவங்க என்ன விசுவாசிப்பாங்கன்னா, யூதர்கள் ஒருத்தர் மரித்து போயிட்டானா அந்த ஆவி அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கும். 4 நாள்ல டோட்டலா கிளம்பிருமா? அது எங்க போயிரும்? கர்த்தர்ட்ட போயிரும். 4 நாள் தான் அங்க சுத்திமா. பஃபர் டைம் மாதிரி வச்சிருக்கானுங்க அவங்களே. பஃபர் டைம் மாதிரி வச்சுட்டு அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 4 நாள்ல அது போயிருமா?
சோ இவர் கரெக்டா 4 நாள் கழிச்சா தூக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த பஃபர் டைம்லாம் உனக்கு தான், எனக்கு பஃபர் டைம்லாம் கிடையாது. 4 நாளா இருக்கட்டும், 40 நாளா இருக்கட்டும், 4 வருஷமா இருக்கட்டும், 40 வருஷமா இருக்கட்டும். மரித்து போன காரியங்களை உயிரோட எழுப்புகிற தேவன் நான் அப்படின்றத அங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. ஹalleluya. அதனாலதான் இயேசு வந்து அந்த 4 திரும்ப திரும்ப இந்த இதுல வந்துகிட்டே இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு தான் இந்த டைம் கணக்கெல்லாம். டைம்லாம் நமக்கு தாங்க. அவருக்கெல்லாம் டைமே கிடையாது. அது எவ்வளவு நாள் ஆனாலும் ஆயிட்டு போட்டோம். நோ டைம். டைம் அண்ட் ஸ்பேஸ் cannot constrain him. நேரமும் இடமும் அவர் என்ன பண்ண முடியாது, நெருக்கவே முடியாது. நமக்கு தான் நேரம், இடம், டைம், ஸ்பேஸ், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் ஃபேக்டராவே இருக்கு. அவருக்கு அதெல்லாம் ஃபேக்டரே கிடையாது அவருக்கெல்லாம். அதனாலதான் சொல்றாரு மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, நான் சொல்லியிருக்கேன்லம்மா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹalleluya. சோ இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்ல விரும்புறாரு உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும். மரித்து போன சூழ்நிலைகளுக்கு நீங்க விசுவாசிக்க வேண்டும்ன்றத ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு இன்னைக்கு. இனிமேல் அது ஒண்ணு நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, அங்கதான் நீங்க விசுவாசிக்கணும்ன்றாரு. Where you have to believe for the glory of God, for situations where there is no life. எதற்காக நீங்க வந்து தேவனுடைய மகிமையை விசுவாசிக்கணுமா, நடக்கும்னு விசுவாசிக்கணுமா, எங்க வந்து ஜீவனே இல்லையா அதுக்காக தான் விசுவாசிக்கணும். இந்த வசனம் அதுக்கு தான் எழுதவே போட்டிருக்கு. ஆபிரகாம் எப்படிப்பட்ட தேவனை விசுவாசான்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். ஆபிரகாமோட தேவன் எப்படிப்பட்டவர்னு ரோமர்ல பவுல் எழுதுறாரு. பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபாரமான ஒரு வெளிப்பாடு. ஏப்ரஹாமுக்கு எப்படிப்பட்ட தேவன் வந்து வெளிப்பட்டிருக்காருன்னு. ஏன்னா ஏப்ரஹாமோட கதை வந்து சாதாரண கதை கிடையாது. சும்மா ஒண்ணு ஏப்ரஹாமை தூக்கி விட்டு வந்து விசுவாசிகளுக்கு தந்தைன்னுலாம் ஒண்ணும் வேதத்துல சொல்லல. ஏன்னா அப்படிப்பட்ட விசுவாசம் அந்த மனுஷனுக்கு. ஆனா அந்த விசுவாசம் ஒரே நாள்ல வரல ஏப்ரஹாமுக்கு. படிப்படியா தான் அந்த விசுவாசம் வந்திருக்கு. தேவனுடைய சத்தத்தை கேட்க வார்த்தை கேட்க தான் விசுவாசம் வந்திருக்கு. அதனால அதே பவுல் வந்து எழுதுறாரு. விசுவாசம் வந்து வார்த்தையினால வரும், விசுவாசம் கேள்வினால வரும்ன்ற எழுதுறாரு. சோ ஆபிரகாமோட விசுவாசத்தை பத்தி எழுதுறாரு பாருங்களேன். ரோமர் 4:17 வசனத்தை படிங்க. ஆபிரகாம் எப்படிப்பட்ட தேவனை விசுவாசித்தான்ன்றது எழுதுறாரு. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். எப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கும், மரித்தோரை உயிரோடு எழுப்புற. இங்கிலீஷ்ல ரொம்ப வருது. God, who gives life to the dead and calls those things which do not exist as though they did. So ஆபிரகாமோட டெஃபினிஷன் ஆஃப் காட் வந்து யாருங்க? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பாரு, மரித்தோரை உயிரோட எழுப்புவார். இதுதான் ஏப்ரஹாம்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் காட். இதுதான் உங்க டெஃபினிஷன் ஆஃப் காடா இருக்கணும். இன்னையில இருந்து உங்க டெஃபினிஷனை மாத்துங்க. கடவுள்னா உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குன்னா இதை எடுத்துக்கோங்க. இதோட சூப்பர் டெஃபினிஷன் எங்கேயும் பார்க்கவே முடியாது நீங்க. விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தந்தையா இருக்கிற ஆபிரகாம், the father of everybody who's in Christ Jesus. அதான் கலாத்தியில் எழுதுறாரு. விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் தந்தை அவர் தான் கலாத்தியில் எழுதுறாரு பவுல். அப்படின்னா அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் என்னது முன்னோடி மாதிரி. அவர் விசுவாசிக்க ஆரம்பிச்சுதான் அங்கிருந்து கிறிஸ்து வராரு. கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாரும் வந்துட்டோம். இப்ப எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். சோ டெஃபினேஷன் ஆஃப் காட் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பார், மரித்தோரை உயிரோடு எழுப்புவார். உங்க காட் யாரா கேட்டாதான் சொல்லணும். ஹூஸ் யுவர் காட் அப்படின்னா இப்படி சொல்லணும். My God is a God who calls out things out of nothing. A God who raises even the dead. இதான் உங்க டெஃபினேஷனா இருக்கணும். உங்களுடைய தேவன் யாருன்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பாரியா, மரித்தோரை உயிரோட எழுப்புவாரியா. அதையா என் தேவன். இப்படிப்பட்ட தேவன் எங்க உலகத்துல பாத்துருக்கீங்களா? இப்படிப்பட்ட தேவன் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் நம்ம தேவன் தான் உண்மையான தேவன். Hallelujah. We are going to pray now. Hallelujah. Hallelujah. Rabahanama Shabahaladiya Ragatanama. Thank you, Lord. Thank you, Lord. இப்பொழுதும் நீங்க வியாதியில இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல யாராவது வியாதியில இருந்தீங்கன்னா இருக்கிறாங்கன்னா அவங்க மேல கையை வச்சுக்கோங்க. இல்லாததை இருக்கிறது போல அழைக்க போறோம். இல்லாத லாசரு, ஜீவன் இல்லாத லாசருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து லாசருவை வெளியே வந்து அழைத்தார். மற்றவர்களுக்கு வந்து லாசரஸ் எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு பிணம் மாதிரி தான் இருந்தான். பாடி 4 நாளா கல்லறையில இருக்கிற பாடி, மத்தவங்க பார்வையில. ஆனா இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து எப்படி தெரியுமா அழைச்சாரு?
பாடின்லாம் சொல்லல, பெணம்லாம் சொல்லல. லாசருவே வெளியே வான்னாரு. அதுதான் இல்லாதவைகளை இழுக்கிறது போல அழைக்கும். ஒரு மனுஷன் இறந்துட்டா உடனே உலகம் என்ன சொல்லிருது? பாடின்னு சொல்லிருது, பெணம்னு சொல்லிருது. ஆனா இயேசு அவனை பார்த்த உடனே என்ன சொன்னாரு? பெணம்னு சொல்லல. லாசரோட பாடி நான் சொன்னாரு. லாசரோ பாடி வெளியே வான்னு சொன்னாரு கல்லறையை பார்த்து. இல்ல, லாசருவே வெளியே வான்னாரு. அப்படின்னா தேவன் கண்ணுல லாசரு வந்து ஜீவனோட இருக்கிறான்னு தான். In the eyes of God, Lazarus is still alive. Lazarus is still alive. அதனால லாசருவை வெளியே வானோடனே அந்த கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்லி அவனை சொல்றாரு. அவன் வெளியே வரான். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க எதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களோ அதை பேர் சொல்லி நீங்க அலைங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. Whatever you say that you don't have, God says speak the name and call it. என்ன உங்களுக்கு வேணுமோ அதை பேர் சொல்லி அலைங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எது மரித்து போயிருக்கோ அதை பெயர் சொல்லி உயிரோட எழுப்புங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya. எல்லாம் கணக்கிலே போடுவோம். ஹalleluya. ரீபஹனமா ஷபஹலதியா ரகடனமா ரோஹோபோலோதியா ரபஹலதரபா ஷரஹலதியா ரகடனமா. Thank you Lord. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. ஒரு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீங்க எங்களோட ஆண்டவரே இடைப்பட்டதுக்காக நன்றி. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருத்தரோட நீங்க இடைப்பட்டதுக்காக நன்றி. ஹalleluya ஹalleluya. ரீபஹனமா ஷபஹலதி ரிகடனமா ரபஹலதி ரிகடனமோ ரொபஹலதோ. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க அந்த விசுவாசம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் எழும்புவதாக. ஹalleluya. ஆண்டவரே, இல்லாததை அழைக்கிற தேவன் நீர். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். இப்பொழுதும் இல்லாத சுகத்தை நாங்கள் அழைக்கிறோம். இயேசு நாமத்துல சுகம் உண்டாவதாக. வியாதியோட இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இப்பொழுது சுகம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன். ஹalleluya. சுகத்தை அழைக்கிறேன். கல்வாரி சிலுவையில இருக்கிற சுகத்தை எடுத்து இவர்கள் மேல நான் வைக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் உண்டான சுகத்தை எடுத்து இவர்கள் மேல நான் வைக்கிறேன். ஹalleluya. Thank you Lord. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, மரித்து போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இனிமேல் இது நடக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இயேசு நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே எலும்பு ஜீவன் உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன். ஹalleluya. இனி இது நடக்காது, முடியாது, கூடாது என்று நீங்க சொல்றீங்கன்னா, இப்போ நான் வாயை திறந்து பேசுறேன். இப்பொழுதே எதெல்லாம் நீங்க நடக்காது, முடியாது, கூடாதுன்றீங்களா, அது இப்பவே நடக்கட்டும். அது இப்பொழுதே எழும்பட்டும். அது இப்பொழுதே ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லுகிறேன். அந்த சிச்சுவேஷன் இப்பொழுதே சாத்தியமாகட்டும் உங்களுக்கு. Let the situation turn around for you. Whatever the impossible situation is, let it turn around in the name of Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ரீபஹனமா ஷபஹலதியா ரபஹலதியா ரகடனமா ரபஹா. இப்பொழுதும் வியாதியில இருக்கீங்கன்னா உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாகன்னு சொல்லுங்க. வியாதியில இருக்கிறீங்கன்னா உங்க மேல உங்க கையை வச்சு நீங்க சொல்லுங்க, இயேசு நாமத்துல இப்பொழுதே நான் சுகம் உண்டாவதாகன்னு சொல்லுங்க. உங்க சரீரத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, சரீரமே எலும்பு, சரீரமே எலும்பு, சரீரமே சுகமாயிருன்னு சொல்லுங்க. ஹalleluya. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. ஜீவ தண்ணீர்கள் உம்மிடத்துல இருந்து புறப்படும் சொன்னீங்களேப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த ஜீவ நதிகள் புறப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. Let it flow out of them. ஹalleluya hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஜீவ நதிகள். It is not some kind of a river, but his holy life giving river. அவருடைய பரிசுத்த ஜீவ நதிகள் உங்களுக்குள்ள இருந்து புறப்படும் சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு நதி கிடையாது, ஏதோ ஒரு தண்ணி கிடையாது. ஆனா அவருடைய தண்ணியே உங்களுக்குள்ள இருந்து புறப்படுமா? அவருடைய ஜீவ நதியே உங்களுக்குள்ள இருந்து புறப்படுமா? ஹalleluya. அது இப்பொழுதே புறப்பட்டு ஓடட்டும். குடும்பங்கள்ல உற்சாகம் உண்டாகட்டும், குடும்பங்கள்ல விடுதலை உண்டாகட்டும், குடும்பங்கள்ல செழிப்பு உண்டாகட்டும், குடும்பங்கள்ல சுகம் உண்டாகட்டும். ஹalleluya. Thank you Lord. Thank you Father. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. ஹalleluya. உங்களுடைய வார்த்தையின் மூலம் இன்றைக்கு எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. ஹalleluya. ஆண்டவரே, thank you for இந்த புதிய வருஷம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஜீவனுள்ள ஆண்டாக இருக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் வெளிச்சத்தின் ஆண்டாக இருக்கட்டும். ஜீவ நதிகள் அவர்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல மற்றவர்கள் வாழ்க்கையும் பாதிக்கிற ஹalleluya மாற்றுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும். ஹalleluya. Thank you Father. நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் உமக்கே, இயேசு நாமத்திலே. ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ சோ மச். நான் இந்த வீடியோ வந்து நாளை காலையில 7 மணிக்கு அப் ஆயிடும் என்னோட யூடியூப் சேனல் ஜெய் கிரண் பால்ல. அதுல நீங்க பார்க்கலாம். இப்பொழுதும் கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். ஸோ என்னோட ஊழியத்துக்கு உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கு நீங்க இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே நம்பர் இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பரும் அதே நம்பர் தான், 9884160264. ஸோ கூகுள் பே நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். இல்லை நீங்க அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்க காணிக்கைகளை என்னுடைய ஊழியத்திற்கு நீங்க கொடுப்பதற்கு, இந்த ஊழியத்துல விதைப்பதற்கு இதை நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென். ஸோ அடுத்த மீட்டிங் வந்து வியாழக்கிழமை இருக்காது. அடுத்த மீட்டிங் வந்து டியூஸ்டே தான் இருக்கும். ஏன்னா எனக்கு மற்ற மினிஸ்ட்ரி என்கேஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இப்போதைக்கு வியாழக்கிழமை மீட்டிங் இருக்காது பிப்ரவரி மாசம் முழுவதும். ஆனால் டியூஸ்டே
செவ்வாய்க்கிழமை ஹீலிங் மீட்டிங் கண்டிப்பாக இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நோ Thursday மீட்டிங்ஸ் இன் பிப்ரவரி மாசம் முழுவதும் வியாழக்கிழமை மீட்டிங் இருக்காது. டியூஸ்டே ஹீலிங் மீட்டிங் மட்டும் இருக்கும் இந்த பிப்ரவரி மாசம் மட்டும்.